வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரங்கில் பல்வேறு சமூகம் மற்றும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. சார், இடி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 கோடிக்கு மேலே வந்து பணம் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. அவங்க பிஎம்எல்ஏ ஆக்டில் தான் வந்து இந்த ரைட் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பிடிகேஸ் அஃபென்ஸாக வந்து டிவிஎஸ்சி வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க கேஸ். அந்த கேஸ் வழியாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கேஸு, எதுக்கு இந்த ரைடு, இந்த ரைடில் வந்து யார் மாட்டினா? சந்தோஷமாக இருக்கீங்க. அப்போ டிஎம்கேலேருந்து யாரும் சிக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். நான் முழுமையாக கதையை சொன்ன பிறகு நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஈடியோட பத்திரிகை செய்தியில் என்ன இருக்கிறது என்றால், நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை பாண்டியன் என்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியின் மீது பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு தொடர்பான எஃப்ஐஆரில் ப்ரெடிகேட் அஃபென்ஸை தொடர்ந்து நாங்கள் எங்களது சோதனைகளை நடத்தினோம். இந்த சோதனைகளை நாங்கள் நடத்திய போது கன்சல்டன்சி என்ற பெயர் வைத்துள்ள நிறுவனங்கள் மணி லாண்டரிங் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது எங்களுக்கு தெரிய வந்தது. 4.37 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. டிஜிட்டல் எவிடன்ஸ் கைப்பற்றப்பட்டது. இந்த சோதனையின் போது கன்சல்டன்சியில் பணியாற்றிய பெண் ஊழியர் ஒருவர் தடயங்களை அழிக்கும் நோக்கத்தோடு ஒரு செல்பேசியை அடித்து சுக்குநூறாக உடைத்தார் அப்படின்றதோடு நிறுத்திக்கிட்டு, அந்த உடைத்ததற்கு அந்த பெண்ணின் மீது தடயங்களை அழித்ததற்கான பிரிவில் வழக்கு தொடரப்படும் அப்படின்ட்டு ஈடியோட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதில் அந்த சீஸ் பண்ண ரூபாய் அடிக்க வச்சுருக்காங்க. அண்டு அந்த உடஞ்ச ஃபோட்டோ இருக்குது. நான் இந்த ஈடி சோதனைக்கு உள்ளாகக்கூடிய நபர்களிடம் வரும் காலங்களில் உள்ளாகக்கூடிய நபர்களிடமும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக அந்த ஃபோனை வச்சது ஒரு எம்ப்ளாயி, ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயி. ஒரு மாதம் ஒரு 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. 1 லட்சம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாருன்னா உங்கள் முதலாளி பல கோடிகளை சம்பாதிப்பார் இல்லைங்களா? நாளைக்கு உங்கள் முதலாளி பிஜேபியோட சமரசமாக போய் தன்னை காப்பாற்றிக் கொள்வார். ஆனால் இந்த ஊழியர் மீது போடப்பட்ட டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கான வழக்கு அப்படியே நிற்கும். இந்த மாதிரி வந்து முதலாளியை காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் எல்லாம் இந்த தடையை தழிக்கிற வேலையிலெல்லாம் மாட்டி எஃப்ஐஆர் வாங்கினீங்கன்னா காலத்துக்கும் நீங்கள் நிற்க வேண்டியிருக்கும். ஒன்று, நீங்கள் ஃபோனை போட்டு உடச்சிட்டிங்க. முன்னாடி மாதிரி என்ன இந்த ஹார்ட் டிஸ்க், இவ்வளோ பெரிய ஹார்ட் டிஸ்காக வருது, தவுள் உண்டு, ரெக்கவரி பண்ண முடியாதா? இன்னொன்று, அதில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய எவிடன்ஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உடைச்சதுக்காக டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸுக்கு நீங்கள் மாட்டுவீங்களா இல்லையா? வருண்குமார் ஐபிஎஸ் மீது அவர் உறவில் இருந்தார். வரதட்சணை கொடுமையில் அந்த ஒரு பொண்ணு பிகார் கொடுத்து செல்லவா, அந்த பொண்ணு திருமணம் செய்து கொள்கிறேன் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாரா, அதன் காரணமாகத்தான் திருமணம் செய்து கொள்ளாமல் அவர் மறுத்தாரா இல்லையா அப்படின்றதுக்கான எவிடன்ஸு இல்லை. அது அந்த பொண்ணு சொல்கிறது, வருண்குமார் சொல்கிறது இல்லையா? ஆனால் தடயங்களை அழித்து விட்டார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது நிரூபணமாகிவிட்டதுன்னு தமிழ்நாடு காவல்துறை அஃபிடேவிட் போட்டிருக்கு. என்ன ரீசன்னா, அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் இமெயில் கரஸ்பாண்டன்ஸ் இருந்திருக்குல்ல, ஃபேஸ்புக் சாட்ஸ், இமெயில் கரஸ்பாண்டன்ஸ் இருந்திருக்கு. அதை பூரா டெலிட் பண்ணி வச்சிட்டாரு. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தது அது கொடுத்துருச்சுல்ல 209 அது ஒன்று நினைக்கிறேன் நான், ஐபிஎஸ்சி. அதில் சார்ஜஸ் இன்னும் பெண்டிங். இந்த மெயிலை டெலீட் பண்ணாமல் இருந்தது அந்த சிக்கலை பாருங்கள். அதில் இந்த மெயிலை டெலீட் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட அந்த மெயிலை வச்சு ஆர்கியூ பண்ணியிருக்க முடியும். நீங்கள் இதில் எங்கே நான் வரதட்சணை கேட்டிருக்கேன் இந்த மெயிலில் சொல்லுங்கள். அந்த பொண்ணு என் மேலே கொடுத்தது என்ன? வேறு பாலியல் சீண்டல் அந்த புகார்லாம் இல்லை. காதலிச்சுக்கிட்டு இருந்தோம், வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினார் என்று கொடுத்துருக்கு. இந்த மெயிலில் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு நீ இத்தனை பவுன் கொடு, இத்தனை லட்சம் கொடு, கார் வாங்கி கொடு, அப்போ தான் திருமணம் செய்து கொள்ளுன்னு ஏதாவது இருக்கா? இது சப்ஜெக்ட் ஆஃப் ட்ரையல், ஆர்கியூ பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த பொண்ணு கூட எனக்கு சம்மந்தமே இல்லைன்றதுக்காக அவசர மெயிலாம் டெலீட் பண்ணார். போச்சா? அது இன்னும் நிற்கிது. ஸோ இது ஒரு விஷயத்தையே சொல்லி விடுகிறேன். அதில் இந்த 4.37 கோடி ரூபாய் இப்போது லியோவுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். சிஎம்டிஏயில் நடக்கக்கூடிய ஊழல் எல்லாமே கன்சல்டன்ஸ் என்ற பெயரில் நடைபெறுகிறது என்று நம்ம ஷோவில் பேசியிருக்கோம் பல முறை. தெரியுதா? எல்லாத்தையும் கன்சல்டன்ஸ்னு அப்பாயின்ட் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல முறை சொல்லியிருக்கேன். நினைவு இருக்கா? கடைசியாக ஒரு கன்சல்டன்ட் கதை நம்ம ஏற்கனவே பேசணும். இருந்தாலும் இப்போது இவர்கள் வசமாக சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இதை பேசுவோம். ஏன் எனக்கு இவ்வளோ மகிழ்ச்சின்னா, ஒரு காரணம் மகிழ்ச்சிக்கு. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்யலாம் என்று போனது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறையில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்களை கண்டுபிடிப்பதற்காக. அங்கே போய் இவங்க சோதனை செஞ்சு முடிச்சு பார்த்தா சிஎம்டியை மாட்டுது. நம்ம சேகர்பாபு மாட்டுறாரு. செந்தில் ஜெயந்தார் காப்பாற்றினாரு. இப்போ யார் காப்பாற்ற போகிறாங்க? அதான் ஒன்றும் நடக்காது இல்லையா? இப்போ அந்த செய்தியை வேணும் உங்களுக்கு. அதற்கு தானே செந்தில்ஜியை ஆர்எஸ்எஸில் இதெல்லாம் விசாரணை நடத்தி இந்த விவரங்களை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள். எல்லாம் உண்மை என்று. ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருவர்
அவர் பல தொழில்களை செய்யக்கூடியவர். அவர் மீது அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கிறது. அவர்கிட்ட போய் 8 கோடி கொடு என்று கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். மிரட்டியிருக்கிறார் என்பது சரியாக இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தை அனைத்தையும் அந்த தொழிலதிபர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதில் செந்தில்ஜி நல்லா பேசியிருக்காராம். ஆக்டிங்லாம் லைட்லாம் நல்லா கரெக்டாக இருந்தாங்க. அந்த வீடியோ இருக்கிறது. ஸோ இப்போ இது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோன்னே ஒன்று ஒன்றா வருது. அவர் செந்தில்ஜி தனியாக போகக்கூடாதுன்னு கூட திருச்சி தில்லைநகரில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்க இன்னொரு RSS பிரச்சாரக்கையும் அழைச்சிக்கிட்டு போயிருக்கார். போய் 2 பேரையும் நல்லா வசமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கார். RSSல் தலைமையில் இதை விசாரித்து விட்டு செந்தில்ஜி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். அண்ட் ஹரிகிருஷ்ணகுமார் போய் நீ தமிழ்நாட்டில் வேலை பாரு ஒழுங்கா. ஹரிகிருஷ்ணகுமார் இங்கே வர விடாமல் பண்ணியிருக்காரு செந்தில்ஜி. அவர் இவங்ககிட்டலாம் போய் சண்டை போடுற ஆள் இல்லை, இருந்தாலும் ஒரிஜினல் RSS காரர் போல இருக்குது. இவங்ககிட்ட போய் இப்போ அந்த அதிகாரம் போட்டிங்கன்னா நான் வரல, நான் இங்கே வேலை செஞ்சுக்கிறேன்ட்டு இருந்திருக்காரு. இவங்ககிட்ட இப்போ போய் நீ போய் அங்கே வேலை செய்யிட்டாங்க. ஒரு எதற்காக இந்த தகவலை சொல்லுவதென்றால், இந்த அமலாக்கத்துறை இது பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த கிளைக்கதையை முடிச்ச பிறகு சொல்லுவது சரியாக இருக்கும். அமலாக்கத்துறையோட வழக்குகளை நான் முடித்து தருகிறேன் என்று சொல்லி பணம் வசூல் செய்வதற்கென்றே ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கு. நார்த் இந்தியாவில் பல புரோக்கர் சுற்றுறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சியிலேயே சில பேர் இருக்காங்க. நம்மகிட்டே நிறைய பேர் சொன்னாங்க, யாரும் இருந்தால் சொல்லுப்பா அப்படிலாம் நம்மளுக்கு யாரும் தெரியாது அப்படின்னு இருக்கிறாங்க. நான் இது தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சியில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பாஜக கட்சியில் சேர்றதுக்கு முக்கியமான ஆட்கள். இதுவும் ஒரு காரணம். நம்ம சேர்ந்தா நம்மளுக்கு கான்டாக்ட் வரும், இதை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுரானா குரூப் பிஜேபி கட்சிக்கு பில்டிங்க்கு வார் ரூமுக்கு வாடகை இல்லை ஓசியில் கொடுத்துட்டு மாதம் வார் ரூமுக்கு அவர் செலவை எடுத்துக்கிட்டு அண்ணாமலைக்கு செலவுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு கட்சியில் 3 வருஷமாக ஜெயிலில் இருக்காங்க. என்ன பண்ண முடிஞ்சு? நான் சம்பந்தப்பட்ட இடி வழக்குகளினால் பாதிக்கப்படுபவர்களிடமும் சொல்லுவது இதுதான். இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் எல்லாம் இடைத்தரகர்கள், வாயிலே உருட்டுவாங்க. நேற்று தாங்க அமித்ஜி கிட்ட ஃபோனில் பேசினேன்னு சொல்லுவாங்க. அமித்ஜிக்கு ஒரு யாருன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்லாம் இப்படி வேலை செய்கிறதில்ல. இன்னொன்று, இன்றைக்கி அமித்ஷா வந்து இடியை கூப்பிட்டு டாமி இங்கெங்கெல்லாம் போங்க அப்படின்ட்டு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நடுவில் இருக்கிற இந்த இடைத்தரகர் போய் அமித்ஷாவோட உத்தரவு மீறி உங்களை காப்பாற்றிட முடியுமா? பட் செந்தில்ஜி பண்ணார்ல, ஸ்லோ டவுன் தான் ஏன் பண்ண முடியும்? நிறுத்திட முடியுமா? கேஸை க்ளோஸ் பண்ண முடியுமா? அப்புறம் கிடப்பில் போடலாம். எவ்வளோ நாள் கிடப்பில் போட முடியும்? என்றைக்கு வேணாலும் உயிர் பெறும் அது. கிடப்பில் போகிறதுக்கு எதுக்கு நீ 3 கோடி வாங்குறாருன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு, எதுக்கு கிடப்பில் போகிறதுக்கு 3 கோடி நீ செலவு பண்ணுற? என்ன ரிலீஃப் கிடைக்க போகுது உங்களுக்கு? இன்னொன்று, ஒரு செந்தில்ஜி ஒரு அதிகாரிகிட்ட சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த அதிகாரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்கன்னா அவன் துட்டு என்னாச்சு? மணலில் நடந்துச்சா இல்லையா? அது மாதிரி நடந்துச்சு. ஸோ இது போல் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம். குறிப்பாக தமிழ்நாடு பிஜேபியிலே சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இடின்னு இங்கே வந்து ஒருத்தர் வீட்டுக்கு இப்போ லியோ வீட்டுக்கு இடி ரைடு போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இடி கான்டாக்ட் பண்ணுங்க. நமக்கு இந்த ஜி இருக்கார், அந்த ஜி இருக்கார், பார்லேஜி இருக்கார், நான் பார்த்துக்கிறேன் என்று பேசி இந்த எரிந்தவன் வீட்டில் பிடுங்கியதெல்லாம் லாபம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடினோட பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு அமௌண்ட்டை கொடுங்க, டெல்லிக்கு போவோம், பிஸ்னஸ் கிளாஸ் புக் பண்ணுங்கள், மௌரிய ஷெரட்டனில் ஒரு ஸ்வீட்டு புக் பண்ணுங்கள், அங்கே ஒரு என்ன பெரிய கார் ஒன்று வாடகை எடுக்க அப்படின்னு போய் இவங்களோட தொடர்புகள் மூலமாக இவர்கள் நார்த் பிளாக்கில் ஏதாவது அந்த மத்திய அரசு அலுவலகங்களுக்கு செல்ல முடியும். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. உங்கள் மேட்டு தான் பேசிட்டு வந்தேன்னு வந்து விட்டுவாங்க. என்ன சார் சொன்னாங்க? ஒரு 2 months வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு 50 C ஆகும்னாங்க. நான் தான் ஒரு பாவம் கஷ்டப்பட்டு இருக்காரு, ஒரு 30 Cல முடிங்கன்னு சொன்னேன். இப்படி தான் உருட்டுவாங்க. இப்படி பேசியே உடல் வளர்த்தவர்கள் ஏராளமானோர் இங்கே இருக்கிறாங்க. ஏமாறாதீர்கள். இப்போ நான் மீண்டும் அமலாக்கத்துறையோட சோதனைக்கு வர்றேன். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு டெண்டர் நடக்குது இல்லையோ சிஎம்டியில். நம்ம அண்ணன் சேகர்பாபுன்னு வச்சுக்கிங்களேன். சேகர்பாபு ஒரு மார்க்கெட்டை புதுப்பிக்கும் டெண்டர் ஒன்று வெளியிடுகிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முதல் ஊரப்பாக்கம் ஏரி வரை மழைநீர் வடிகால் வாரியம் மழைநீர் வடிகால் அமைப்பதற்கு தொடர்பாக 17 கோடி ஒதுக்கியிருக்கிறார். ரைட்டா? இப்போ இந்த 17 கோடியில் ஒரு 7 கோடி லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுங்க சேகர்பாபு. நீ தான் அந்த கான்ட்ராக்டர், எப்படி கொடுப்பவருக்கு? கன்சல்டன்ட் இருக்கு, அது மூலமாக இதைத்தான் இடி கண்டுபிடிச்சிருக்கு. ஏன் கன்சல்டன்ட் வழியாக கொடுக்க முடியும்னா, டைரெக்டாக வந்து இப்போது நான் தான் அந்த கான்ட்ராக்டர்னு வைங்களேன், 17 கோடி ரூபாய் எனக்கு வந்துருச்சுன்னா 7 கோடி என்னால் கேஷாக ஆக்க முடியாது. இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு 2 லட்ச ரூபாய் எடுக்கிறோம், அதுக்கு மேலெலாம் எடுக்கிறோன்னா இப்போலாம் எப்படி காசு போடுறதுக்கு ஏன் போடுறோன்னு செலானில் எழுதி கொடுக்குறோமோ, இல்லை நாளைக்கு கணக்கு கேட்பாங்களோ, அதை மாதிரி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி பணம் எடுக்கும்போது கணக்கு கேட்குறாங்க. ஆமாம், ரைட்டுங்களா? ஸோ கரெக்டாக சொன்னார் இல்லையோ. கன்சல்டன்ட் இந்த 17 கோடி டெண்டர் இருக்குல்ல, அந்த 17 கோடி டெண்டர் இருக்கவர் ஒன்று இவங்களே கன்சல்டண்ட்டை எம்ப்ளாய் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா டெண்டர் எடுக்கிறவங்க கன்சல்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் தான் டெண்டர் எடுக்கிறீங்க 17 கோடிக்கு. வாட் வில் டூ இஸ் யூ வில் அப்பாயிண்ட் மாலதி எஸ் கன்சல்டன்ட். உங்கள் நிறுவனத்துக்கு மாலதி இஸ், இது ஐடியிலலாம் ப்ரொவிஷன் இருக்குது, கன்சல்டன்ஸுக்கு TDS பிடிக்கணும், அவ்வளோதான்.
மாலதியை கன்சல்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் மாலதிக்கு 2 கோடி பேமெண்ட் அனுப்பிச்சுட்றீங்க. சரி, உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 4 கோடி வந்துருச்சு. நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? நீங்களே சொன்னீங்க இப்போ 2 லட்சத்துக்கு மேலே விட்ரா பண்ண முடியாது. நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இப்போ தான் எம்ப்ளாயிஸ் நம்மக்கிட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு 2 லட்சம் அனுப்பிச்சி விட்றோம், சேலரி அனுப்பிச்சி விட்றோன்னா அவங்க சிறு சிறு தொகையாக எடுக்கலாம். இது மாதிரி இந்த கன்சல்டண்ட்டுக்கு கீழே 15 வெண்டார்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு வெண்டார்ஸ்க்கு கீழேயும் 10 எம்ப்ளாயிஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கேம்? புரியுது. கண்டே பிடிக்க முடியாது. மாலதி இஸ் ரன்னிங் எ கன்சல்டன்சி. மாலதி ஹேஸ் 10 வெண்டார்ஸ். ஓகேவா? மாலதிக்கு வந்து வேலை செய்து கொடுக்கக்கூடியவர்கள் 10 வெண்டார்ஸ். அவங்க தில் ரைஸ் பில். மாலதி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அனுப்புகிற 7 கோடியை 35 லட்சமாக பிரித்து ஒரு 15 வெண்டார்ஸ்க்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த 15 வெண்டார்ஸ் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு இதை கொடுக்குறாங்க. அவர்கள் சென்று இதை ரொக்கமாக வித்ட்ரா பண்ணுவாங்க. ரொக்கமாக வித்ட்ரா பண்ணி அந்த 7 கோடி லஞ்சம் அண்ணனுக்கு, பாபு அண்ணனுக்கு லஞ்சம் கொடுக்கணுன்ட்டு வச்சுக்கங்களேன். அவங்க கிட்டேருந்து அந்த 7 கோடியை வசூல் பண்ணி, இன்னொன்று சும்மா பேங்க்கில் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து 5 லட்ச ரூபாய் போடுறேன், ஒரு 2 லட்ச ரூபா கேஷ் வித்ட்ரா பண்ணி கொடுப்பா, இந்தாப்பா 10,000 கொடுத்தா கசக்குதா? இன்னொன்று, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஃப்ராட் பண்ணுறாங்களே, நிறைய பேர் பேங்க் ஃப்ராட் பண்ணி ஏமாத்துறாங்களே, அதுக்கு மியூலாக இருக்கிறதுக்குலாம் எவ்வளோ பேர் அக்கௌண்ட் இருக்காங்க தெரியுதா? மியூல்னா என்னன்னு தெரியுமா? மேம் லெண்ட் பண்ணுறது. ஓகேவா? மியூலாக இருக்கிறதுக்கு இருக்கும்போது இது போனஃபைட் டிரான்சாக்ஷன். தம்பி போய் நீ பேங்க்கில் 2 லட்சம் வித்ட்ரா பண்ணணும் இல்லையா? நீங்கள் சொன்னது மாதிரி அலாமிங்க 5 லட்சம் 10 லட்சம் வித்ட்ரா பண்ணால் தானே பெரிய நம்பர்னு தெரியுது. 2 லட்சம் 15 வெண்டாரு, ஒவ்வொரு வெண்டாருக்கு கீழேயும் 20 எம்ப்ளாயி. ஓகே, 1 மந்த்லேயே வந்து 1-2 crores கிட்ட ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணலாம். இதைத்தான் இந்த கன்சல்டன்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த கன்சல்டன்சியோட அலுவலகங்களில் தான் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி இருக்கிறது. என்ன பண்ணியிருக்காங்க? கன்சல்டன்ஸ்னு போர்டு வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ஒரு சேனல் நடத்துகிறோம். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு சோதனைக்கு வந்தாங்கன்னா வந்த உடனே கேமராங்கன்னு கேட்பாங்க. இருக்குது. எடிட் எங்கே பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. எடிட்டிங் சிஸ்டம் இருக்குது. லைட் இருக்கா? இருக்குது. ஒன்றும் தவறு சொல்ல முடியாது. கன்சல்டன்ஸுக்கு அப்படி என்ன எக்யூப்மெண்ட்டு? 4-5 சிஸ்டம் இருக்கலாம். சிஸ்டம் என்னையா பண்ணுறீங்க? நாங்கள் 4 பேரும் உட்காந்து கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதான் கன்சல்டன்சி. லாஜிக் தானே? லாஜிக் தானே? இல்லை, உண்மையாகவே கன்சல்டன்சிக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்குது? சொல்லுங்க. என்னப்பா கன்சல்ட் பண்ணி நாங்கள் 3 பேரும் மதியம் என்ன லஞ்ச் சாப்பிடலான்னு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம். கன்சல்டன்சி தானே? உண்மையான கன்சல்டன்சினா அப்போ என்ன சார் இருக்கும்? சிஸ்டம் இருக்கும், எப்படி இருந்தாலும் ஒன்றும் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றும் அதை தப்பு சொல்ல முடியாது. நீ என்ன ஒன்றுமே இல்லை எப்படி கன்சல்டன்சின்னு சொல்கிறேன்னா, நான் அவங்களுக்கு கன்சல்டன்சி கொடுப்பேன். இப்போ நம்ம ஒரு கன்சல்டன்ஸை எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம்மா, அவர் எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருக்கிறாரு. அவர்கிட்ட நீ என்ன கன்சல்ட் பண்ணேன்னு கேட்டால், நான் சவுக்கு மீடியாவில் என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வரணுன்ட்டு நான் கன்சல்டன்சி கொடுத்தேன். இந்த அறிவு அங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை. எனக்கு இந்த சேனலை வளர்க்குறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற அறிவு எனக்கு இருக்குது. அதுக்காக தே பெய்டு மீ 2 lakhs per month. சொல்லலாம்ல? அவங்க நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கன்சல்டன்ஸுக்கு தானே நீங்கள் பீகார்லேருந்து ஒருத்தரை அழைச்சிட்டு வந்துட்டு 150 கோடி கொடுத்தீங்க அல்லவா? ஸோ இப்படி கன்சல்டன்சி, இந்த கன்சல்டன்சி அலுவலகத்துக்கு போய் அமலாக்கத்துறை சோதனைக்கு போனால் எதை திறந்தாலும் துட்டாக வருதான்ப்பா. சார், நம்ம மீடியாவை மூடிட்டு கன்சல்டன்சி ஆரம்பிச்சிடலாம் சார். இப்போ வாங்கின கேஸு பத்தலை அதானே? அடுத்த வாட்டி ஏபி போட வேணாம்ப்பா சார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இது உழைத்த காசு இல்லையா? அப்போ எது? இப்போ இந்த கன்சல்டன்சி கன்சல்ட் பண்ணதுனால வந்த காசு இல்லையா கேட்க போகிறாங்க. ஏம்பா இவ்வளோ கன்சல்டன்சி நீ பண்ணியிருக்கிற ரைட்டு, எப்படிப்பா துட்டா வாங்குறவங்க? கன்சல்டன்சினா பேங்க் அக்கௌண்ட்டில் தானேப்பா இருக்கணும். இது எப்படி வந்துச்சுன்னு பதில் சொல்லு என்று கேட்க போகிறார்கள். 4.37 கோடி 4.4 crores and dot கிடைச்சிருச்சு. அது இஷ்யூ இல்லை, துட்டு மாட்டது இஷ்யூ இல்லை, ரூட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ யார் அதில் எனக்கு சந்தோஷம் என்னன்னா, இவங்க போனது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாட்டினது சிஎம்டிஏ. அதான் சார், இது எப்படி சார் அப்படி மாட்டுச்சு? ஒரு 4 கன்சல்டி தானே எல்லாருக்கும் கன்சல்டன்சி பண்ணுறாங்கம்மா. இப்போ சவுக்கு மீடியாவுக்கு ஒரு கன்சல்டன்ட்னா என்ன, அவர் இந்த சேனலுக்கு மட்டும்தான் பண்ணுமா? கலாட்டா கன்சல்ட் பண்ணுவார், பிகன் ரூட்ஸ் கன்சல்ட் பண்ணுவார், ஐபிசி கன்சல்ட் பண்ணுவார். ஸோ இப்போது இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம பேசியதான், இருந்தாலும் மீண்டும் பேசலாம். சிஎம்டிஏவோட 277th அத்தாரிட்டி மீட்டிங், சிஎம்டிஏ மீட்டிங் 277th அத்தாரிட்டி மீட்டிங். அதில் வந்து சொல்கிறாரு, சிஎம்டிஏ அமைச்சர் பட்ஜெட்டில் 2023-24 பட்ஜெட்டில் பேப்பர் மில்ஸ் ரோடில் 10 கோடி செலவில் நவீன மார்க்கெட் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். ரைட்டா? மார்க்கெட்டு எவ்வளோ? 10 கோடி செலவு. 10 கோடி. இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. ரைட்டா? த கன்சல்டன்ட், இதை நீங்கள் படிக்கணும். த கன்சல்டன்ட் மெஸ்ஸர்ஸ் ஏகே ஆர்கிடெக்ட்ஸ் மயிலாப்பூர் சென்னை 4 வாஸ் அப்பாயிண்டட் அஸ் கன்சல்டன்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். நீங்கள் கவனிக்கணும், கன்சல்டன்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்.
they have submitted an estimate for paper mill market at paper mills road to a value of 23.50 crores. இங்கே தான் நீங்கள் கன்சல்டன்ட் ரோலை கவனிக்கணும். மார்க்கெட்டோட வேல்யூ எவ்வளோ போட்டாங்க? 10 கோடி. 10 கோடி. கன்சல்டண்ட்டை கொடுத்தோடனே மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ ஆகுது? 130 மடங்கு அதிகம். 23.50 கோடி ஆகிறதா? அப்புறம் 3 கன்சல்டன்ட் பங்கேற்கிறார்கள். விவேக் விஜய் அண்ட் கம்பெனி, ஸ்மார்ட் இன்ஃப்ராடெக் டெவலப்பர்ஸ், NS பெரியசாமி, 3 பேருமே ஈரோடை சேர்ந்தவர்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இவங்க ரொம்ப அரசுக்கு காசை மிச்சம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசி 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை 18,75,00,000க்கு ஒரு கன்சல்டண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. விவேக் விஜய் ஈரோடு என்ற நிறுவனத்துக்கு, இந்த பேரே வித்தியாசமாக இல்லை, விவேக் விஜய், அஜித் விஜய் மாதிரி விவேக் விஜய் என்று போட்டு கொடுத்து விடுகிறார்கள். ரைட்டா? இது போல் இந்த கன்சல்டன்ட் ரோலை நான் சொன்னேன். உங்களுக்கு நல்லா தெரியும். 10 கோடி பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டு பாது. பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டில் 10 கோடின்ட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னா சும்மா ஏன்ப்பா அது எவ்வளோப்பா ஆகும் கட்ட? இப்படிலாம் ஒரு அமைச்சர் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்க முடியாது. ஒரு மார்க்கெட்டு இதுக்கு என்னப்பா ஆகும்னா, சிமெண்ட் இவ்வளோ விலை, மணல் இவ்வளோ விலை, செங்கல் இவ்வளோ விலை, லேபர் இவ்வளோ, இதெல்லாம் கணக்கு போட்டு தான் நீங்கள் 10 கோடி அரைவு பண்ணியிருப்பீங்க. அரைவு பண்ண இந்த 10 கோடி எப்படிப்பா திடீர்னு 23.50 கோடி எப்படிப்பா ஆகும்? இன்ஃப்ளேஷன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எவ்வளோ டைம் டியூரேஷன் சார்? 1 வருஷத்துக்குள்ள இங்கே 10% இருந்தாலும் ஒரு 12 கோடி, அதிகபட்சம் 12 கோடி 10 to 20% அலௌட். இது நடந்திருக்கு. ஏற்கனவே நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணோம். அதே போல் முடிந்து போன டெண்டர்களுக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னோம். இன்னொன்று, மாநகராட்சியில் டபுள் தி காஸ்ட்டு 100 ரூபாய்க்கு போட்டுட்டு 200 ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் திட்டம் ஒப்பளிப்பு செய்ததையெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். இப்போது இந்த கன்சல்டன்ட் மாட்டியிருக்கு. இப்போது திரு அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் CMDAவில் இருக்கக்கூடிய பிளானர்னு ஒரு போஸ்ட், பிளானர் சீனியர் பிளானர்னு போஸ்ட்டு, ருத்ரமூர்த்தி, அனுசியா, ரவிக்குமார், இவங்கெல்லாம் பிளானர்ஸு. சூப்பரண்டென்டிங் இன்ஜினியர்ஸ் ஸ்ரீனிவாசராவ், பாலமுருகன், ராஜ மகேஷ்குமார், இவங்கெல்லாம் சூப்பரண்டென்டிங் இன்ஜினியர்ஸ் ஆஃப் CMDA. இதில் வந்து இந்த பிளானர்ஸ்ன்ற பட்டியலில் நான் படித்த ரவிக்குமார் மற்றும் அனுசியா கணவன் மனைவி. அவர்கள் சின்மயா நகரில் வட்சலா கேஸ் ஏஜென்சி என்று ஒரு ஏஜென்சியும் நடத்தி வருகிறார்கள். இவர்கள் போக நமது அருமை நண்பர் அன்சுல் மிஸ்ராவின் பெயரும் இங்கே வந்திருக்கிறது. எதன் அடிப்படையில் வருது? அவர் தான் அங்கே ஏன்பா கன்சல்டன்சி கேஷ் வித்ட்ரா பண்ணுறாங்க. அது வித்ட்ரா பண்ணி யாருக்கு கொடுத்தோன்றது எங்கேயாவது ஒரு இடத்துல கணக்கு எழுதி வச்சுருப்பாங்கல்ல? ஆமாம். கேஷாக தான் கொடுக்குறாங்க கன்சல்டன்சி. ஏன்பா இல்லை உனக்கு இன்னும் ஸ்கேம் புரியல. CMDAக்கு 17 கோடி இந்த இப்போ ப்ராஜெக்ட் வந்துச்சு. அதில் 17 கோடி வந்திருக்கா? 17 கோடிக்கு இவங்களுக்கு கான்ட்ராக்ட் அவார்டடு. யாருக்கு? இந்த விஜய் விவேக்குக்கு இருக்கிறல அவங்களுக்கு அவார்டடு. ஸோ அவங்க பில் பண்ணி இந்த 17 கோடியை விஜய் எடுத்துப்பாங்க. விஜய் வந்து இன்னொரு கன்சல்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. இந்த விவேக் விஜய் நிறுவனம், விவேக் விஜய் நிறுவனத்துக்கு எப்படிலாம் வேலை செய்யணும்னு கன்சல்டன்சி கொடுக்கறதுக்கு அந்த நிறுவனத்துக்கு ஒரு 5 கோடி கொடுப்பாங்க. அந்த கன்சல்டன்சி நிறுவனம் அவங்களுக்கு கீழே 15 வெண்டார் வச்சுருப்பாங்க. அந்த கன்சல்டன்சி நிறுவனம் இந்த 5 கோடியை வாங்கி 15 வெண்டாருக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு வெண்டாருக்கு கீழே 20 எம்ப்ளாயி இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி இந்த விவேக் விஜய் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தோன்னே விவேக் விஜய் பிரித்து ருத்ரமூர்த்தி, அனுசியா, ரவி, அன்சுல் மிஸ்ரா, ஸ்ரீனிவாசராவ், பாலமுருகன், ராஜ மகேஷ்குமார் இவர்களுக்கெல்லாம் கொடுப்பார் கேஷாக. டைரெக்டாக வந்து அவங்க அரசு ஊழியர்கள் அப்படின்றதுனால அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. முதல்லலாம் GST வரதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை, இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நெருக்கடி பண்ணாததுக்கு முன்னாடிலாம் இந்த விஜய் அவர்களே எடுத்துட முடியும். இன்னைக்கு இவ்வளோ கேஷ் எடுக்க முடியாதபடி மத்திய அரசு எல்லாத்தையும் செக் வச்சிருச்சு. அதனால இவங்க வெண்டாஸ் பண்ண முடியாது. இப்போ இன்னைக்கு கூட சார், இப்போது சார்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட ஒரு பணம் வரும்போது அந்த பணத்துக்கு அவர் ஒரு GST கட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும். அதே பணம் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட வரும்போது நான் ஒரு GST கட்டணும், இன்கம் டேக்ஸ் கட்டணும். என்கிட்ட இருந்து ஜெயபிரகாஷ் போகும்போது பணம் குறைஞ்சிக்கிட்டே போகும். குறைஞ்சிட்டே போய் தான் கடைசியாக போகிறாங்க இல்லையா, எண்ட் யூசர் அவங்கக்கிட்ட போகுது. அப்போது இந்த மக்கள் பணம் எல்லாம் எப்படி திரும்ப கவர்மெண்ட்டுக்கே டேக்ஸாக போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ புரியுதா? இப்படி தான் கேஷ், லஞ்சம் அப்புறம் கேஷாக தானே கொடுக்க முடியும். இதில் என்னோட அந்த மகிழ்ச்சிக்கு 2வது காரணம், சூப்பரண்டென்டிங் இன்ஜினியர் பேர் படித்தேன். இதில் இந்த பேர் நினைவில்லையா உங்களுக்கு? ஸ்ரீனிவாசராவ், பாலமுருகன், ராஜ மகேஷ்குமார். ஸ்ரீனிவாசராவ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. எங்கேயும் கேள்விப்படவில்லை. CMDAல நம்ம மீது வழக்கு பதிவு செய்வதற்கு புகார் அளித்தார் அல்லவா? ஆமாம், அவர் தான் இந்த ஸ்ரீனிவாசராவ். காலம் எப்படிலாம் மாறுது பார்த்தீங்களா? எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து பொய் கேஸ் போட விட்ட நீ மாட்டினியா? நீ அவர் பொய் கேஸ் போடுறதுக்கு காரணமே இதுதான், இந்த அமௌண்ட்டு தான். ஆமாம்,
இல்லை நியாயமாக ஒருத்தர் சிஎம்டியில் வேலை செஞ்சிருந்தா கேஸ் கொடுத்துருக்க மாட்டார். சீனிவாச ராவ் நியாயமாக வேலை செய்யல. இல்லைப்பா, இவங்க நம்ம கிளாம்பாகத்தை நீங்கள் பண்ணுற ஃப்ராடு தனத்தை தானே எக்ஸ்போஸ் பண்ணா. ஆமாம், அது போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? ஆமாம், அன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நம்ம வாய் அடைக்கணும்னு. இப்போ இந்த 1 மாதம் லாஸ்ட்டாக கைதானீங்களே சார், அப்போல்லாம் கூட அன்சுல் மிஸ்ரா தொடர்பான டாக்குமெண்ட்ஸை நம்மக்கிட்ட யார் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க திரும்ப திரும்ப ஃபோனை தேடினது, நம்மளுடைய ஆஃபீஸில் அந்த விவகாரங்கள்லாம் தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. இன்றைக்கி அது தெரியலை, நம்ம கொடுக்கல, பட் ஈடிக்கிட்ட அவங்களே சிக்கிக்கிட்டாங்க பாருங்க. அவங்களே சிக்கிட்டாங்க. இப்போ நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். யார் சொன்னது நான் கொடுக்கலன்னு? ஆனா அவங்களா சிக்கி அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஜெயிலுக்கே போறாங்கம்மா. அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. பேரெல்லாம் வந்துருச்சு. இது பாருங்க, இது ஒரு லிங்க்மா. அந்த பாருங்க, டிஜிட்டல் எவிடன்ஸை நீங்கள் மறைக்க முடியாது. புரியுதா? இன்னைக்கு நீங்கள் தான் இப்போ ஒரு கன்சல்டன்சின்னு வச்சுருக்குறாங்க. இப்போ இவங்ககிட்ட இந்த கன்சல்டன்சிக்கு பேங்க்கில் இவ்வளோ ரூபா வந்திருக்குல்ல, ரைட்டா? இந்த விவேக் விஜயை எடுத்துக்கோமே. விவேக் விஜய் ஈரோடு, இவங்களுக்கு இந்த டெண்டர், இந்த இப்போ மாடர்ன் மார்க்கெட்டட் பேப்பர் மில்ஸ் ரோடுக்கு ப்ராஜெக்ட் அவார்டட் 17 கோடி ஃபுல் பேமெண்ட் போயிடுச்சு. அதை எடுத்து தான் லஞ்சம் கொடுக்க போனான். பாக்கெட்லேருந்து லஞ்சம் கொடுக்க முடியாது, ரைட்டா? 17 கோடியை விவேக் விஜய்க்கு போன பிறகு விவேக் விஜய் ஒரு 7 கோடி லஞ்சம்ட்டு பேசியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். விவேக் விஜய் என்ன பண்ணுவான்னா 7 கோடியை ஒரு கன்சல்டண்ட்டுக்கு கொடுத்துருப்போம். அந்த 7 கோடியை கன்சல்டன்ட்டு பேங்க்கில் வாங்கி அவங்கிட்ட வெண்டார்ஸ் இருப்பாங்க. எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தான், இது பண்ணி கொடுத்தான், அது பண்ணி கொடுத்தான்ட்டு ஒரு 10 வெண்டார் இருப்பாங்க. அந்த 10 வெண்டாருக்கு 70 லட்சம் அனுப்பிச்சிருப்பாங்க, ரைட்டா? இந்த 10 வெண்டாருக்கு கீழே ஒவ்வொரு வெண்டாருக்கு கீழேயும் 10 எம்ப்ளாயிஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 7 லட்சத்தை, அந்த 10 வெண்டாரும் 7 லட்சத்தை அவங்களோட எம்ப்ளாயிஸ்ட்டை 5 பேருக்கு 10 பேருக்கு அனுப்பிச்சு அதெல்லாம் விட்ரா பண்ணி கேஷை கொடுன்னு சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக? இப்படி தானே கேஷ் ஜென்ரேட் பண்ணியிருக்க முடியும். அந்த விட்ரா பண்ண எம்ப்ளாயிஸ்ட்டு, நேற்று எதுக்கு 2 லட்ச ரூபா விட்ரா பண்ண சொல்லு, முடிஞ்சா? சார் எனக்கு விட்ரா பண்ணி கொடுத்தா 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார், முடிஞ்சா? இல்லை, அந்த 10 வெண்டாரும் வந்து உண்மையாகவே வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான் உண்மை. இல்லை வெண்டார்ஸ் கீழே 10 எம்ப்ளாயின்னு சொன்னீங்கல்ல, அந்த 10 எம்ப்ளாயுமே அவங்க சொந்த எம்ப்ளாயா இல்லை வந்து வேணே கணக்கு காட்டுறதுக்காக ஒரு அக்கௌண்ட்? இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா தம்பி? முடியும். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பிரசாத் ஜெயபிரகாஷ்க்கு மாதம் கம்பெனிலேருந்து சம்பளம் போடுறோம், ஓகேவா? இப்போ நம்மளும் இந்த ஃப்ராடத்தனத்தை பண்ணலாம். ஒரு காசு இதில் வர வச்சு நான் உங்ககிட்ட வந்து 1 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்து வித்ட்ரா பண்ணி கொடுக்கணும், நீங்களும் இதை செய்வீங்க. ஆனால் மாதம் சம்பளமாக போதான்றதை கண்டுபிடிச்சிட முடியும். நமக்கு வர வருமானம் விளம்பரத்தில் வருது, யூடியூப்லேருந்து காசு வருது, இன்கம் இவ்வளோ தான் இருக்க போகுது. திடீர்னு 7 கோடி நம்ம கம்பெனிக்கு வந்து நம்ம கன்சல்டன்சிக்கு அதில் 3 கோடி அனுப்பிச்சு, அந்த கன்சல்டன்ட்டு அவங்களுக்கு கீழே வெண்டாருக்கு 30 லட்சமாக அதை பிரித்து 10 பேருக்கு அனுப்பி, அந்த 10 பேரும் அவங்க எம்ப்ளாயிஸ் மூலமாக 2 லட்சத்தை வித்ட்ரா பண்ணி தான் இங்கே லஞ்சம் கொடுக்கப்படுது. இப்போ நம்ம வந்து இந்த வேலையை பண்ணோன்னா கீழே இருக்கிற கன்சல்டன்சிக்கு போச்சுன்னா என்ன கன்சல்ட் பண்ண சொல்லுன்னு கேட்டால் மாட்டுவாங்களா? மாட்டுவாங்க சார். இந்த ஸ்கேம் இப்படி நடக்குதுன்றது ஈடிக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஏதோ இந்த டைப்பில் நடக்குதுன்னு. கொத்த மாட்டிக்கினாங்க. போனது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வசமாக மாட்டிக்கிட்டு. அதில் ஸ்ரீனிவாச ராவ் பேரை பார்த்தோன்னு எனக்கு வந்துச்சு பாரு ஒரு சந்தோஷம். நாங்கள் தப்பு பண்ணுறோம், நீங்களாம் யோக்கியன், போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கும்பிட போனதையும் குறுக்க வந்த எனக்கு தெரியும். இந்த கேஸு ட்ரையலுக்கு வரும்போது இவரெல்லாம் வந்து முதல் சாட்சியாக வருவார், குறுக்கு விசாரணையில் பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். அதற்குள்ளே சாட்சி சொல்லவே இருக்க மாட்டார் போல இருக்கே, ஜெயிலில் இருப்பார் போல இருக்கே. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்போவே தெரியும் இல்லையோ. ஏன்னா அந்த கிளம்பாக்கம் டாக்குமெண்ட் ஒன்றும் ஃபோர்ஜரி கிடையாது, ஸ்டோரி பண்ணது தெரியும். அப்போ நீ இந்த ஆள் அன்சுல் மிஸ்ரா சொல்கிறாருன்னா நீ போய் புகார் கொடுக்குறியா? இல்லை, அவன் ஃபோர்ஜரின்னு சொன்னதுன்னா டேட்டு மாறி இருக்கு. அது என்னப்பா அது டேட்டு மாறி இருந்தால் அவ்வளோ பெரிய குற்றமாக? இன்னொன்று நம்ம ஸ்டோரியே டேட்டை பற்றி கிடையாது, டேட்டை பற்றி இல்லை, இந்த ஸ்கேமை பற்றி நம்ம பேசியிருக்கோம். டேட்டுக்கும் ஸ்கேமுக்கும் என்ன 20 வருஷம் எதுக்கு பிவிஜிக்கு கொடுத்த? பிவிஜி வருஷத்துக்கு சிஎம்டிஏக்கு பார்க்கிங் இந்த விளம்பரம்லாம் வந்தேன்னா மாதம் சிஎம்டிஏக்கு இவ்வளோ வருமானம் வரும். அவன் வருஷத்துக்கு 3 கோடி கட்டுறான். எப்படி இந்த கம்மி அமௌண்ட்டுக்கு ஒத்துக்கிட்ட? ராஜஸ்தானில் தடை செய்யப்பட்ட நிறுவனமான பிவிஜிக்கு எதற்கு நீ டெண்டர் கொடுத்த? இதானே நம்ம ஸ்டோரி. டேட்டு தப்பாயிச்சான். அதில் தான் குண்டாஸ் போட்டது எனக்கு ஃபஸ்ட்டு குண்டாஸ் மாட்டினீங்களா? அதனால தான் என்னுடைய மகிழ்ச்சி. சீனிவாச ராவ்னு பேரை பார்த்தோன்னே வந்தது பார் சந்தோஷம். ஒவ்வொருத்தனும் அழிவான் இல்லையோ, எழுதி வச்சுக்க, ஒவ்வொருத்தனும் அழிவான். உள்ளே போன அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் கேஸ் என்னது சார்? அது வந்து பாண்டியன் என்ற பொல்யூஷன், அது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் அவர் வீட்டிலும் அரௌண்டு 1 crore ரொக்கம் சிக்கியது. அதை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சுக்கிட்டு உள்ளே வர்றாங்க. வந்து சோதனை இட்டதில் தான் இப்போது இந்த ருத்ரமூர்த்தி, அனுசியா, அன்சுல் மிஸ்ரா மாற்றார். இல்லை,
இது வந்து ஒரே ஒரு கன்சல்டன்சி தான். இந்த மாதிரி எத்தனை கன்சல்டன்சி இருக்கும்? ஏன்பா லைனை புடிச்சிட்டாங்கல்லப்பா, இனிமேல் எல்லாரும் இன்னொன்று பேங்க்கில் எவன்லாம் கன்சல்டன்ட் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஆரம்பித்து ரூபா வாங்கியிருக்கான், இவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்துருக்குதுன்றது எடுன்னா பேனை வச்சு மொத்தமாக வரப்போகுது. போப்பா, நீ இன்றைக்கி ஃபோனை உடச்சிடலாம், பணத்தை மறைச்சி வச்சிடலாம். பேங்க்கில் வந்து இந்த டிரான்சாக்ஷன் எப்படி மறைப்பீங்க? முடியாது. எப்படி சிக்க போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம வந்து பாஜக கட்சியை பற்றியும் புதிதாக தலைவராக வந்திருக்கிற நயினார் நாகேந்திரனை பற்றியும் பேசியிருக்கோம். அந்த கட்சிக்கு வந்து இன்னும் அண்ணாமலை தான் தலைவரா இல்லை நயினார் நாகேந்திரனா அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்திருக்கிற ஜூனியர் விடனில் இதை பற்றி டீட்டெயிலாக வந்திருக்கு. அண்ணாமலை அடங்குற மாதிரி இல்லை என்று இன்றைக்கி ஸ்டோரி வந்திருக்கு. இல்லை, ஆக்சுவலாக வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி நடக்கும். இப்போது காங்கிரஸ் கட்சியில் செல்வப்பிரந்தை வந்தார், அதுக்கப்புறம் கேஎஸ் அழகிரி எங்கன்னே தெரில, காணாமல் போயிட்டார். இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க புதுசாக வராங்கன்னா இன்னொருத்தவங்க காணாமல் போயிடுவாங்க. ஓகேங்களா? அவங்க இதுக்கு லைம்லைட்டுக்கு வரமாட்டாங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னும் லைம்லைட்லேயே இருக்கார். இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு கல்லூரிக்கு வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு வந்து போகிறாரு. இன்றைக்கின்னு நினைக்கிறேன். அதான் இன்றைக்கி தான், இன்றைக்கி 10ஆம் தேதி தான் இன்றைக்கி வந்து போகிறாரு. எந்த கல்லூரி? கேப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரிக்கு போகிறாரு. அது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அவர் நயினார் நாகேந்திரனோட சொந்த மாவட்டம். ஸோ அங்கே போகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதில் கீழே யார் யார் பேர்லாம் படிங்க? யார் யார்? அண்ணாமலை, கிருஷ்ணபிள்ளை, ஐயப்பா கார்த்திக், போதும் 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 போதும், அவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம பேசுனது இல்லை வந்து அங்கே புகார் அனுப்பிச்சது ஒன்றும் டெல்லி தலைமைக்கு போகலையா, இல்லை நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்களா? தம்பி என்னம்மா நீங்கள் சார், இதுக்கு முக்கியமான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னாங்க சார், தமிழிசை வந்து ஒரு டைமில் வந்து இங்கே தலைவராக இருந்தாங்க, எல் முருகன் இருந்தார். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஆளுநர் பதவி கொடுத்து அந்த வேலையை கொடுத்து அமுச்சிட்டாங்க. பொதுவாக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இது எப்படின்னா, இங்கே இருக்க தலைவருக்கு ஒரு முக்கியமான பதவியை கொடுத்து அமிச்சோடனே அவங்க வந்து இந்த இது தொடர்பான விஷயங்களுக்கு வரமாட்டாங்க. பட் அண்ணாமலை தான் துண்டா விடப்பட்டிருக்காரு. அது ஒரு காரணம். இன்னொன்று சார், தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசிட்டு வரோம். மேபி தே வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் பிளான். பிஜேபி கிட்ட இருக்கலாம், அவர் பெரிய ஆளுநராக ஏதாவது மாநிலத்துக்கு மாற்றுறதுக்கான வேலை. அமெரிக்க அதிபர் சொல்லுங்க இருக்கலாம். ஸோ ஏன் வந்து நீங்கள் தொடர்ந்து அண்ணாமலையை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, அவரை ஏன் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சார். அந்த இன்விடேஷனுக்கு பேரில் நோட்டி படிப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு லியோ சொன்னதை தொடர்ந்து சொல்லி விடுகிறேன். புதிய தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு அவரும் இருந்தபோது ஒரு கூட்டத்தில் அண்ணாமலை பேசும்போது என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சிக்ஸர் அடிப்பேன், நயினார் டிஃபென்ஸ் ஆடுவார்னு சொன்னார். கரெக்டாக ஞாபகம் இருக்கப்பா? நான் சிக்ஸர் அடிப்பேன், டிஃபென்ஸ் ஆடுவார். நீங்கள் ரிட்டையர்டு ஹர்ட்டு, பிளேயிங் 11லே நீங்கள் இல்லை, எப்படி சிக்ஸர் அடிப்பீங்க? இன்னொன்று, ஒரு கிரிக்கெட் அணியில் ஐபிஎல்லே எடுத்துக்குங்களேன், சிக்ஸர் ஆடுறவங்கள மக்கள் ரசிப்பார்களா, டிஃபென்ஸ் ஆடுறவங்கள ரசிப்பாங்களா? சிக்ஸர் ஆடுறவங்க. அப்போ தலைவர் பதவியில் இல்லைனாலும் நீங்கள் பேசின்னு இருப்பீங்க, அவர் அமைதியாக இருக்கணுமா? அதில் யார் யார் இப்போ பேர் படிச்சிங்க சொல்லுங்கள்? கிருஷ்ணபிள்ளை, ஐயப்பா கார்த்திக் அப்படின்னு அண்ட் அண்ணாமலை. ரைட்டா? இது என்ன டாக்குமெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் திருப்புங்க. மதுரை அக்யூஸ்ட் பேர்லாம் இருக்கா? இருக்கு. மேலே பேர் படிங்க, அக்யூஸ்ட் பேர் படிங்க. கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு பேர். என்ன குரூப்பு? கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரெண்டாவது பேர் படிங்க. கிருஷ்ணபிள்ளை. மூணாவது பேர் படிங்க. கிறிஸ்வா பவர் அப்படின்னு ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் ஐயப்பா இருக்கு. இப்போ கொடுங்க. என்ன எதுக்கு போட்ட எஃப்ஐஆர்? சொல்கிறேன். இப்போ அதில் இருந்த பேர் என்ன பேர்? சேம் இதே பேர். நீங்கள் கேட்டதுக்கும் இதான் பதில். டார்கெட் பண்ணுறேன், இதுக்கு தான் பண்ணுறேன். இது என்ன வழக்கென்றால், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். PACL என்ற ஒரு லேண்ட் ஸ்கேம் பற்றி பேசுவீங்க இருக்கா? இந்தியா முழுவதும் நடந்தது. அது இந்தியாவில் மட்டும்தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது திருநெல்வேலி முக்கியமாக பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ரைட்டா? PACL என்ற ஸ்கேம்னா சுருக்கமாக சொல்லிடலானே புதிய நேயர்களுக்கு. PACLன்றது ஒரு சீட்டு கம்பெனிமா, இந்தியா பூரா மக்கள்கிட்ட துட்டை வாங்குகிற ஒரு சீட்டு கம்பெனி. அந்த நிறுவனம் பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் காலி லேண்ட் இருக்கோ அந்த லேண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க பணத்தை. அண்டு இதை இன்வெஸ்ட் பண்ண இது ஒரு பெரிய ஸ்கேமாக உருவாகுது. கிட்டத்தட்ட 22,000 கோடி ஸ்கேம் இது உருவான உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போகுது. என்னையா பண்ணுறது இது அப்படின்ட்டு பார்க்கும்போது, சார் இவங்க இந்த பணத்தை முக்கால்வாசி பணத்தை சுட்டிட்டாங்க, கொஞ்சம் பணத்தை லேண்டு வாங்கி போட்டிருக்காங்க. லேண்டுனா ஹியூஜ் ட்ராக்ட்ஸ், thousands of acres லேண்டு வாங்கி போட்டிருக்காங்க.
அந்த லேண்டை நீதிமன்றம் கையில் எடுத்து விற்று இந்த முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி தரலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு, சரி எப்படி இதை பண்ணுறதுன்னா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு லோதா அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி, ஜஸ்டிஸ் லோதா கமிட்டி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டோடனே அந்த லோதா வந்து பிஏசிஎல் வாங்கிய நிலங்கள் அத்தனையும் இனி லோதா கமிட்டியின் பர்வியூக்குள்ளே வந்துடும். இந்தியாவில் உள்ள எந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலகமும் லோதா கமிட்டியின் எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாமல் பிஏசிஎல் நிலங்களை விற்பனை செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டாங்க. இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், இது யாரும் வயலேட் பண்ண முடியாது. தமிழக பத்திரப்பதிவுத்துறையில் மட்டும் பிஏசிஎல் லேண்டுகளை இஷ்டத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்படி செய்தவர்களில் இது இந்த விவரம் தெரிஞ்ச உடனே செஞ்சவங்க மொத்தம் எத்தனை பேருப்பா அப்படின்ட்டு ஒரு மூர்த்தி வந்தவுடனே கேட்குறாரு, அண்ணே ஒரு 90 பேர்கிட்ட வருவாங்க, என்ன யார் யாரெல்லாம் 1 கோடி கொடுக்குறாரு, 1 கோடி கொடுத்தா சார்ஜ், கொடுக்கலன்னா சஸ்பென்ஷன். ஸோ இப்படி பிஎஸ்சியில் மொத்தம் ஒரு 80 பேர் பிஎஸ்சியில் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, யார் யாரெல்லாம் அதில் 40 பேர் இன்றைக்கி சஸ்பென்ஷன் இருக்காங்க, 40 பேர் சர்வீஸில் இருக்காங்க. ஸோ சர்வீஸில் இருக்கிறவங்க பூரா அமைச்சருக்கு 1 கோடி கொடுத்தவங்க. அப்புறம் இந்த சிபிஐ போது இந்த வழக்கில் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கும் போது தான் கூப்பிட்டு அழைத்து கேட்கிறார்கள், என்னங்க இப்படி இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் இருக்குது, இது எப்படிங்க நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னு கேட்டால், சார் இந்த சர்க்குலர் எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணப்படவே இல்லை. நார்மலாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் கம்யூனிகேட் சர்க்குலர், அதில் வந்து சொல்லிவிடுவாங்க பிஎஸ்சிஎல் லேண்டு பண்ணக்கூடாதுன்னு. ஒன்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா போதும், அதை மீறி நீ பிஎஸ்சிஎல் லேண்டு தூக்கின்னு போயெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இது கம்யூனிகேட்டே ஆகலைன்னு சொல்கிறாங்க. இது போனஃபைட் கேஸாகவும் இருக்கலாம். சரி, அப்போது யார் ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் என்று கேட்டால், இப்போது சென்னை மாநகர மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய குமரகுருபரன் தான் அப்போது ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். அதற்கு பிறகு வந்த ஜோதி நிர்மலா சாமியும் சேர்ந்து கொள்ளையடித்திருக்கிறார். ரைட்டா? இப்போது விஷயம் என்னவென்றால், பிஏசிஎல் நிறுவனத்திற்கு சொந்தமான நிலங்களை, பிஏசிஎல் நிறுவனத்துக்கு சொந்தமாக திருநெல்வேலியில் ஒரு 1000 ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்க. இந்த கேப் குழுமத்தை சேர்ந்த கிருஷ்ணபிள்ளை மற்றும் ஐயப்பா ஆகியோர் இந்த பிஏசிஎல் நிலங்களை கிறிஸ்வா பவர், எஸ்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அரினா சோலார் கம்பெனி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கு இந்த பிஏசிஎல் நிலங்களை இவர்கள், இந்த குழுமம், கேப் குழுமம் விற்றிருக்கிறது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டு, மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ கடந்த 30/1/2024 அன்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்கிறது. இப்போதும் விசாரணையில் இருக்கிறது. மாலதிக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லலாம், லியோவுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லலாம். ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இந்த விஷயம் எனக்கு தெரியாது என்று சொல்லலாமா? சொல்ல முடியுமா? முடியாது. தெரிந்து தான் இந்த கேப் குழும பட்டமளிப்பு விழாவுக்கு அண்ணாமலை செல்கிறார். இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் தெரியுமா, இடி உள்ளே பூந்த உடனே பேசுவாங்க, ஒன்றும் இல்லை என்ன இடி கேஸாக நான் பார்த்துக்கிறேன்னு. இப்போ இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு கேப் குழுமம் ஒரு 10 கோடி செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்குமா இருக்காதா? இருக்கும். எதுக்கு போகிறாரு இருப்பாங்க? நீங்கள் ஸ்டேட் பிரசிடென்ட் கிடையாது, முன்னாள் பிரசிடென்ட்டு. பட்டமளிப்பு விழாவுக்கு அவங்க அழைக்க தான் செய்வாங்க. நான் கேப் குழுமமாக இருந்தாலும் கூப்பிடுவேன். என்னென்னா சிபிஐ அதிகாரி என்னை பார்த்து பயப்படணும், அண்ணாமலை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கப்பா, எதுக்குப்பா நம்ம போய் விசாரிச்சுக்கிட்டுனா அந்த தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நான் இதை செய்வேன். சுரானா எதற்காக அவர்களது சொந்த கட்டிடத்தை அண்ணாமலை வார் ரூமுக்கு கொடுத்தாங்க? ஜெயிலேருந்து தப்பிக்கணும்னு. இன்னும் ஜெயிலில் இருக்காங்க. கேப் குழுமம் எதுக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு அழைக்குது? இந்த பிஎஸ்சிஎல் கேஸ் வழக்கு, சிபிஐ வழக்குலேருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக. இவர் ஏன் போகிறாரு? அவங்க தப்பிக்க வைப்பதற்காக. இவர் தப்பிக்க வைக்க ஒரு ஆள் முடியாது, பட சுடுறது. இது கூப்பிட்ட உடனே அப்போ வாரம் யார் துட்டு கொடுக்குறது? சொந்த கட்சி தொடங்கினால் செலவு செய்யும் அளவுக்கு அண்ணாமலை சம்பாதித்திருப்பதாக சொல்கிறார்கள். ஒவ்வொரு தகவலாக வருது. இப்போ இது நீங்கள் கேட்டிங்களாம்மா, நீங்கள் கேட்டதுக்கு டார்கெட் செய்கிறேன், நீங்களே டார்கெட் செய்கிறேன். இதுக்கு அவங்கள நாமினேட் பண்ணி அனுப்புனாங்க. இப்போ அங்கே போய் அங்கே ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுவார். அண்ணா, திமுக கூட்டணி வீழ்த்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும்னா நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்கண்ணா சொன்னாரா? இப்படி தான் வேண்டுமென்றே டார்கெட் செய்யலை. சிபிஐ அக்யூஸ் நடத்துகிற இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் எதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறீங்க? என்ன செய்தியை கம்யூனிகேட் பண்ணுது? இது வேறு ஒரு இப்போ திமுகவில் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவரே பேசுவாரா? இவருக்கு இது தெரியாது நம்புற நீ? இல்லை தெரிஞ்சிருக்கோம் தான் நம்புகிறேன். ஏன்னா இது நம்மளே ஆல்ரெடி பேசியிருக்கோம் சார். சிபிஐயோட எஃப்ஐஆர் எல்லாரும் ஆன்லைன்லேருந்து எடுக்க முடியுமா? சிபிசிஐடி மட்டும்தான் உச்சநீதிமன்ற உத்தரவை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று இதுவரை எஃப்ஐஆரை அப்லோடு பண்ணாத ஒரே ஒரு ஏஜென்சி இந்தியாவிலேயே சிபிசிஐடி மட்டும்தான். ஒருவேளை தெரியலை அப்படின்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாரு யாரு? திரு அண்ணாமலை அவர்களுக்கு. இந்த அதான் இது ஆன்லைன்லேயே இருக்குது. இன்னொன்று, கேப் நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்தது கூகுளில் தேடினா வந்துடும்.
ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு போகிறீங்க, என்ன கெப்பாசிட்டியில் போகிறீங்க? தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும்ல. இது எதுக்குன்னா நான் சொல்கிறேன், திருநெல்வேலியில் தானே பண்ண இருக்குது. உங்கள் ஊரில் வந்து நான் என் கெத்தை காட்டுறேன். யாருக்கு? நைனாருக்கு. திருநெல்வேலியா? இது அரேஞ்ச்மெண்ட் தானே. கேட்பு ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரியான இன்விடேஷன் வரும்போது இதெல்லாம் ஆராய வேண்டிய தேவை இருக்காங்க சார். ஒருவேளை தெரியலன்னு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து சொல்ல முடியும். ஏமா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்டே உலகத்தில் இல்லையா? அப்படி தானே பேசுறீங்க. 20,000 புக்கு படிச்சிருக்காரு. ஒரு புக்கு 2 புக்கு இல்லை, கரெக்டாக சொன்னார் பாருங்க. இது எக்ஸ்கியூஸ் கிடையாது, இது எக்ஸ்கியூஸ் கிடையாது. இன்னொன்று, இவங்க இந்த குரூப் எந்த குரூப்ன்றது ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தாண்டி ஒரு இந்த மாதிரி உயர்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு கல்லூரி நேரத்தை வச்சிருக்க ஓனர் யார், அவர் மேலே என்ன கேஸ் இருக்குது, என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த உயர்மட்ட தலைவருக்கு எல்லாருக்குமே தெரியும். நைனாரை கேட்டால் சொல்லுவார், சொல்ல மாட்டாரையா? சொல்லுவார். நைனார் இன்ஃபார்ம் பண்ணிங்களா, தம்பி அவங்க மேலே சிபிஐ கேஸ் இருக்குது சொல்லுவாங்களா மாட்டாங்களாப்பா? சொல்லுவாங்க. அவர் ஊரில் ஒரு விழாவாக இருந்தால் வச்சுங்களேன் சார், அவர் கேட்காம போகலாம். இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு வெளியூருக்கு போகிறோன்னா கண்டிப்பாக கேட்கணும். திமுக நடந்தால் இந்நேரம் வந்து பெரிய சண்டையாக இருக்குங்க சார். இது என் மாவட்டத்துக்கு நீ எப்படி கேட்காம வரலான்னு கேட்பேன். எக்ஸாக்ட்லி. அந்த மாவட்ட செயலர் அனுமதி இல்லாமல் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, ஊரில் நிகழ்ச்சியை கலந்துக்கூடாது. அப்படி நிகழ்ச்சி தான் நம்ம மாவட்ட செயலர் கூட இருக்கும், அப்போ தான் நடத்த முடியும். கல்யாணத்துக்கு போகிறதுனா, ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுனா மாவட்ட செயலர் தகவல் சொல்லணும். அவர் வந்து உங்களை வரவேற்பார், புரிந்து கொள்ளுங்கள். இவர் இப்போ எதுக்கு இது கல்லூரி விழா கைஸில் இது வந்து போகிறதுனா கேட்டால், கல்லூரி விழா பட்டமளிப்பு விழா, அது அரசியல் விழா இல்லை. உருட்டிக்கிட்டு இதன் மூலமாக இந்த கேப்பு குழுமம் அண்ணாமலையே வந்துட்டாருன்னு சிபிஐ மிரட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா தம்பி? கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க சார். இப்போ தெரியுதா ஏன் டார்கெட் செய்கிறேன்னு? சார் நேற்றைய தினம் வந்து நாங்கள் அரசியலாற்றி முடிச்சுட்டு வந்து ஒரு வேலையாக மெட்ரோவில் போனேன். போகும்போது ஒருத்தர் பார்த்து என்ன சிரித்தார். சிரிச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, நீங்கள் லியோ தானே, சவுக்குமையா தானே வேலை செய்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் அப்படின்னு கேட்டேன். நாங்கள்லாம் பெண்ணில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் இருந்தாங்க. பேர்லாம் வேணாம், ஏன்னா அவங்களே என்கிட்ட பேர் வந்து மாற்றி தான் சொன்னாங்க. எங்கள் பேர் குமார், சுரேஷ், ரமேஷ்னாங்க. ஸோ பேசுனாங்க, சும்மா கொஞ்சம் நேரம் அரசியல் பேசணும். பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்ன இன்றைக்கி பேசுனீங்க, திமுகவை வீட்டு மதிமுகன்னு பேசுங்களேன்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் பெண்ணில் தானே வேலை செய்கிறீங்க, உங்கள் ரிலேட்டட் சப்ஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி உதயநிதியை வீட்டியே சபரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கோம், அப்படி தான் நடக்குது, உண்மை தானே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது உள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்கும்போது இப்போதைக்கு வந்து ஓரளவு கெஸ் பண்ண முடியலைங்க, நெக் டு நெக் தான் இருக்குது. விஜய் வந்து என்ன டிசைட் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். விஜய் எப்படிங்க பாஜக கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு சாமானியனை போலே கேட்டாங்க. கேட்கும்போது நான் சொன்னேன், விஜய்க்கு எதுங்க பாஜக ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கேட்டோன்னே ஆமாம் இல்லை நீங்கள் சொல்கிறது லாஜிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அவங்க பேசிட்டு போயிட்டாங்க, நானும் வந்துட்டேன். அதன் பிறகு வந்து எதுக்கு இவங்க என்கிட்ட இதெல்லாம் கேட்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு. சரி போட்டு வாங்குறாங்க போல், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதன் பிறகு வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு சர்வே ஒன்று வந்திருக்கு, பெண் நிறுவனம் சார்பாக ஒரு சர்வே நடத்துகிறாங்க, அதில் வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சர்வே என்ன, அதற்கு பின்னாடி இருக்க கேள்விகள் என்ன, எதுக்கு அந்த சர்வே நடத்தப்படுது? இங்கே ஒரு முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களும் 234லேயும் ஜெயிச்சிரும், நாங்கள் ஒரு தொகுதி கூட வேறு யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் பயம் அவர்களை பிடித்து ஆட்டுகிறது என்பது தான் உண்மை. கட்சியில் இருக்க குழப்பம் குறித்தெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். பயம் அவர்களை பிடிச்சு ஆட்டுது. அதிருப்தி என்பது மக்களிடையே இருக்கிறது என்பதை நன்றாகவே அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். ஸோ இந்த வேலை தானே பெண் நிறுவனம் பார்த்துட்ருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு நினைவு இருக்கும், நேற்று தானே பேசினோம். மீண்டும் பவர் சென்டராகும் திராவிட மாப்பிள்ளை சார், அவர்கிட்ட என்ன தான் ஆக்சுவல் பொசிஷன். இப்போ ஒரு நம்ம துணை முதல்வர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார், முதல்வர் கூப்பிட்டு கேட்டால் இப்போ நல்லா இருக்குப்பா, இல்லை எத்தனை தொகுதி ஜெயிக்கலாம், அப்பா ஒரு 200 அப்படி தானே சொல்லுவார். என்ன சொல்லுவார் அவர், அவருக்கே தெரியாது, திடீர்னு எழுப்பி விட்டாங்க அப்பா கூப்பிட்றாருன்னு என்று தான் இருப்பார். ஸோ திராவிட மாப்பிள்ளை சார் அவர்களிடம் கேட்டதும் நான் சர்வே எடுத்துகிட்டு கரெக்டாக சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சர்வே வந்து தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளும் வகையில் எடுக்காமல் உண்மையான சர்வேவாக எடுக்க வேண்டும் என்பது இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். 6 பக்கம் இந்த சர்வே ஃபார்மேட்டு. 15 நாட்களுக்கு முன்னாடியே இது திட்டமிடப்பட்டது, வீடாக போயிட்டுருக்காங்க. 21 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றி தோல்விக்கான காரணம், 24 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியின் வெற்றி தோல்விக்கான காரணம்,
24 தேர்தல் நேரத்தில் தொகுதியில் இருந்த முக்கிய பிரச்சனைகள், 26 தேர்தல் தொடர்பாக தொகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனைகள், 26 சட்டமன்ற தேர்தலில் தொகுதி அளவில் தேர்தல் முடிவை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகள், 26 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு அளவில் தேர்தல் முடிவை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகள், கடந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியின் மதிப்பீடு, தற்போது உள்ள அரசை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், 2 முக்கியமான சாதனைகள் மற்றும் விமர்சனங்கள், 26 தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன, ஸ்டாலின் அவர்கள் முதல் முறை ஆட்சியின் தாக்கம் 26 தேர்தலில் எப்படி இருக்கும், அதிருப்தி ஏதேனும் உள்ளதா, அடுத்த ஓராண்டில் திமுக அரசு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன, உங்கள் பார்வையில் 26 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்வர் பதவிக்கு டாப் 3 தலைவர்கள் யார், நீங்கள் குறிப்பிட்ட நபர்களின் பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்கள் 2ஐ கூறவும். பார்ட் 2, அரசியல் நிலவரத்தை புரிந்து கொள்வது அப்படின்ட்டு அதுக்கு தலைப்பு வச்சுருக்காங்க. இங்கே தான் நீங்கள் திராவிட மாப்பிள்ளை சாரோட இதை பார்க்கணும், ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற 3 சாத்தியமான காரணங்கள் என்ன, தொகுதியில் அதிமுகவின் 3 நெகட்டிவ் விஷயங்கள் என்ன என்று நினைக்கிறீர்கள், வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெற 3 சாத்தியமான காரணங்கள் என்னவாக இருக்கலாம், தொகுதியில் திமுகவின் 3 நெகட்டிவ் விஷயங்கள் என்ன என்று கேட்கிறீர்கள். இது ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கேல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 234 கான்ஸ்டியூன்சி எடுக்கிறாங்க. அடுத்தது, வரவிருக்கும் தேர்தலில் வித்தின் பிராக்கெட் புதிய கட்சி, தாவேகன் பேர் சொல்லக்கூடாது, புதிய கட்சி வெற்றி பெறுவதற்கு 3 சாத்தியமான காரணங்கள் என்னவாக இருக்கலாம், கட்சியின் பெயர் என்ன, கட்சியின் பெயர் புதிய கட்சின்னு போட்டாங்களா அதனால கட்சியின் பெயர் அவங்களா சொல்லணும், இவங்க சொல்லி கேட்க மாட்டாங்க. தொகுதியில் பிராக்கெட்டில் ஏதேனும் புதிய கட்சியின் 3 நெகட்டிவ் விஷயங்கள் என்னவாக இருக்க முடியும். இந்த பம்மல் கே சம்பந்தம். மாநிலத்தில் வரவிருக்கும் தேர்தல்களில் விஜயின் தாக்கம் எவ்வாறு இருக்கும். பார்ட் 3, சமூகங்களை புரிந்து கொள்வது, பெண்கள் முன்னேற்றம் சார்ந்த காரணிகள் தேர்தல் பிரச்சனையாக இருக்க முடியுமா, ஏன், ஆம் எனில் அதை பற்றிய முக்கியமான 3 பிரச்சனைகள் யாவை. இவங்களுக்கு நான் அந்த சொன்னேன்ல அந்த பயம் இருக்குது அப்படின்றது பெண்கள் விஷயம் இல்லை, அது கொஸ்டினாக வச்சுருக்காங்களா, இல்லை அது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த கேள்வி அவன் அதிமுகவை பற்றி ஏன் வெற்றி பெறுவாங்கன்னு கேட்டிருக்காங்களா, அதுலேருந்தே தெரியுது அவங்களுக்கு, அந்த பயம் தெரியுது. தற்போதைய எந்த 3 பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் ஒன்றாக திரளுவார்கள், சொசைட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பார்ட்டில் இது வருது. தற்போதைக்கு எந்த 3 பிரச்சனைகளுக்கு விவசாயிகள் ஒன்றாக அணிதிரள்வார்கள், தற்போதைய எந்த 3 பிரச்சனைகளுக்கு ஆதி திராவிடர்கள் ஒன்றாக அணிதிரள்வார்கள். 6, சமூக ஊடகங்கள் வாக்களிப்பதில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஏடிஎம்கே ஐடிவிங்க புரிஞ்சுக்கணுத. தற்போதைய எந்த பிரச்சனைகளுக்கு சமூகத்தில் செல்வாக்கான நபர்கள் ஒன்றாக அணிதிரள்வார்கள், எந்த நபர்கள் குழுக்கள் நிறுவனங்கள் மதம் சார்ந்த குழுக்கள் போன்றவை இந்த பகுதியில் மிகவும் செல்வாக்காக உள்ளது. லோக்கல் பாலிடிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அவர்கள் தற்போது அரசியலில் ஈடுபட்டுள்ளார்களா, ஆம் எனில் யாருடன், ஏன், இல்லை என்றால் ஏன் இல்லை. திஸ் இஸ் த சர்வே. ஸோ மாப்பிள்ளைகிட்ட கூப்பிட்டு ஒப்பீனியன் கேட்டோன்னே, மாமா நான் சர்வே எடுத்துகிட்டு கரெக்டான ரிப்போர்ட்டோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரா சார். ஃபாரின் போயிட்டு ஃபாரின்ல இருந்துகிட்டே ஆப்ரேட் பண்ணுறாருமா. என் தொலைபேசிகள் இல்லையா, அவர் 33 கோடிக்கு வாட்ச் கட்டுறவர் ஒரு நல்ல ஃபோன் வாங்கி வச்சுக்க மாட்டாரா, என்ன கேட்குறீங்க நீங்கள், தெரிஞ்சுக்க கேட்டேன். இந்த ஃபார்மை அனுப்பிட்டு இது ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிக்னலில் தான் அனுப்புவார். வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. ஹி டசன்ட் யூஸ் வாட்ஸ்அப். நாட் சேஃப். நாட் சேஃபாக அந்த ஊர்லலாம் அனுமதி இல்லையா? அந்த ஊரில் அனுமதி இருக்குது, நாட் சேஃப். துபாயில் அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன். துபாயில் தான் அனுமதி இல்லை. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் அனுப்பிச்சு ஓகேன்னு சொன்னோன்னே இதில் ஒரு 2-3 கொஸ்டின் ஆட் பண்ணுன்னு சொல்லுவார். அதுக்கு அவர் நேராக இருக்கணுமா, திராவிட மாப்பிள்ளை சார் குடும்பம் தான் விரட்டி விட்டுருக்கேன், மகன் தான் முக்கியம்னு. ஏமா சிரிக்கிறீங்க, இது நகைச்சுவை கிடையாது. நான் சீரியஸான விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தால் ஏன் சிரிக்கிறீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் ஜோக்ஸ் அப்பாட்டு, நியாயமா இல்லையா சொல்லுங்க நீங்கள். ஐயோ அந்த நியாயத்துக்குள்ளலாம் நான் போக தயாரா இல்லை சார். அப்படியே சிரிக்கிறீங்க. அவங்க குடும்ப பிரச்சனை சார், ஆட்சிக்காக கொடுக்குவாங்க. ஏய் அவங்க குடும்பம் தான், தமிழ்நாடு அது எப்படியா குடும்ப பிரச்சனையாகும், அது தமிழ்நாட்டோட பிரச்சனை. அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை. எப்படி அந்த குடும்பத்தையும் தமிழ்நாட்டு நீங்கள் பிரித்து பேசுவீங்களா? கழகம் என்பது ஒரு குடும்பம் சொல்லியிருக்காரா? அவங்க என்ன நினச்சிட்டாங்க, குடும்பம் தான் கழகம்னு நினச்சிட்டாங்க. குடும்பத்தில் இருக்கணும் தவிர எவனும் கழகத்துக்கு போஸ்டிங் கிறிஸ்டிங்னு வந்துடக்கூடாது. ஸோ சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ இவர்கிட்ட சின்னவர்கிட்ட இந்த பிரச்சனையை இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுன்னு சொன்னால் எவ்வளோ நல்லா ரெடி பண்ணியிருப்பார்ப்பா? இப்படி ஒரு ஃபார்ம் சொல்லுப்பா, சுமாராக சொல்லு. ஒரு 1 வீக்கில்
இல்லை இல்லை அவர்கிட்ட இப்போ இந்த பெண் நிறுவனம் ராபின் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வச்சிருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாரு சார்? எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவர் கேட்பாருன்றீங்க. ஐயோ இருங்க சார், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சரி, அவங்களெல்லாம் வந்து வச்சிருக்கிறதுனால டக்குனு எளிமையாக டப்புன்னு கொடுத்துட்டாரு. ஸோ உதயநிதி அவர்களும் அவர் ஒரு ஐடி இங்கே உருவாக்கணும். ஏற்கனவே சுனில் கனுகுலு அங்கே தானே இருக்காரு, உங்க படனுக்கு பின்னாடி தான் இருக்கேன், ஓவர் இந்த இருக்காரு. மாதிரி ஆட்கள் வச்சிருக்காங்களாங்க சார் அவங்க? இல்லை தெரியாதனால தான் கேட்குறேன். அது மாதிரி வைக்கணுன்றது உதயநிதிக்கு தெரியணும்ல. ஆனா அப்படி வைக்கிறதுக்கு பெண்ணை கலைக்கணும்னு சுனில் சொல்றாரு. இங்க கவனிக்கணும், நீங்க வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. பெண்ணை பஞ்சாயத்துன்னா அது எதுக்கு பெண்ணு? ஆண் நான் இருக்கேன் போதாதா? நீங்க ஒரு சர்வே எடுங்க, அவங்க ஒரு சர்வே எடுக்கட்டும். இட் இஸ் குட் ஃபார் த பார்ட்டி இல்ல. இப்போ நீங்க வந்து ஏற்கனவே ரிஷி வச்சிருக்கீங்க, பெண்ணு வச்சிருக்கீங்க, பெண்ணுக்கு அப்புறம் ராபின் சர்மா எடுத்தீங்க, அப்புறம் ரிஷியும் எடுத்தீங்க, 3 பேர் வேலை செய்யட்டோம். அது மாதிரி சுனில் தானே, சுனிலும் சேர்த்து வேலை செய்யட்டான். பெண்ணு வேஸ்ட்டு, பெண்ணை கலை. சுனிலுக்கு என்னன்னா திருப்பி மொத்தமாக கைப்பற்றணும், புரியுதா? காங்கிரஸில் பற்றி விட்டாங்க, திருப்பி எடப்பாடிகிட்ட தூது விட்டாரு, அவர்கிட்ட நடக்குமா தம்பி அப்படின்ட்டாரு. இப்போ இதில் மொத்தமாக கைப்பற்றணும், அதுக்கு பெண் இடையூறாக இருக்கும் அல்லவா? அதனால சின்னவரோட இப்போ டிமாண்டே பெண்ணை கலை. ஸோ பெண் கலைக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை சிஎம் தானே முடிவு பண்ணோம், தலைவர் என்ற முறையில். அவர் தான் என்ன நிலைமை, ஆக்சுவல் நிலைமை என்னன்னு கேட்டோம்னா நான் சர்வே எடுத்துகிட்டு சொல்கிறேன் என்று இருக்கிறார்கள். அப்போ ஆனால் அந்த பெண்ணு சர்வே நான் பார்க்க மாட்டேன், வேணா நான் தனியாக எடுத்துக்கிறேன்றார் சின்னவர். பெண்ணை பற்றி எதையும் எடுத்துகிட்டு வராதிங்க என்று அவர் தனியாக அந்த சீட்டு பார்க்குறாருல. இந்த சண்டே நாளைக்கு கூட இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் பார்க்குற இன்டர்வியூ வச்சுருக்காரு. சார் அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம் அவங்க. யார்? திரு உதயநிதி அவர்கள். டெப்டி சீஃப் மினிஸ்டர் வேலையை கூட சொல்கிறீங்களா? இளைஞரணி தான் அவுட் சோர்ஸ் பண்ணாரு. சர்வே சார், சர்வே அதுக்கு சுனில் பண்ணி கொடுப்பாரு. கேட்டா அவர் என்ன அவரா போய் ஒவ்வொரு வீடா கதவை தட்டி சர்வே எடுக்க முடியுமா? தான் டீமுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இவங்க நம்ம கிட்ட உங்ககிட்ட கொடுத்தா பண்ணி தருவீங்களாங்க சார்? தாராளமாக பண்ணி தரமா, தொழில்மா. கம்பெனி வச்சிருக்கிறோம், வேலைன்னு கொடுத்தோன்னா இருக்குது ஃபேக்ட், என்ன ஃபேக்ட் அதை எடுத்து கொடுக்க போகிறோம், ஆளுங்களை எம்ப்ளாய் பண்ணி. இதில் என்ன இருக்குது? தாராளமாக செய்து தரதையும் உண்மையை தான் சொல்லுவேன் நான். 230 சீட்டில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்ட்டு பொய்யே எல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம மீண்டும் திராவிட மாப்பிள்ளை சாரின் கரங்கள் ஓங்குகின்றன என்று நாம் சொன்னது மீண்டும் மீண்டும் உறுதிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ திமுக அரசோட 4 ஆண்டு சாதனை. இதில் வழக்கமாக அட்வர்டைஸ்மெண்ட்டு யாருப்பா இந்த துறைப்பா கொடுக்கும்? டிஏபிஆர் அரசின் செய்தி விளம்பரத்துறை தான் வழக்கமாக விளம்பரங்களை கொடுக்கும். ஊரக வளர்ச்சித்துறையின் ஆணையர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எழுதியுள்ள ஒரு கடிதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், பார்வையில் கண்ட கடிதத்தில் தலைமைச் செயலாளர் எழுதிய நேர்முக கடிதம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் செயலர் எழுதிய கடிதத்தில் 7/5/2021 அன்று பதவிக்கு வந்த இந்த அரசு 6/5/2025 அன்று 4 ஆண்டுகளை முடிக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் இவர் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனரே சொல்கிறார், இந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன, பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்களும் பொதுமக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நலத்திட்டங்களை மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டியது நமது துறையின் கடமை. இது ஊரக வளர்ச்சித்துறையோட கடமை. அதனால் 4 ஆண்டுகளில் இந்த ஆட்சி செய்த சாதனைகளை ஊரக வளர்ச்சித்துறை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், பிளாக்கு, வில்லேஜ், பஞ்சாயத்து அளவில் மக்கள் கூடும் இடங்களில் விளம்பர பலகையாக வைக்க வேண்டும். 7/5/2025 முதல் 7/6/2025 வரை 1 மாதத்துக்கு இவை வைக்க வேண்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டு சப்சிக்வெண்ட்லி டேட்டா கேன் பி அப்டேட்டட். அதை எடுன்னு சொல்லல, டேட்டா கேன் பி அப்டேட்னா அந்த டேட்டா மாற்றிட்டு புது டேட்டா வைங்க. ஏன்னா ஓராண்டுன்னு இருக்குது, 1 மாதம் முடிஞ்சிருச்சு இல்லை, அதனால் டேட்டா கேன் பி அப்டேட்டட். இட் இஸ் ஆல்சோ இன்ஃபார்ம்டு தட் communication can be in the form of posters, cards, flex boards, wall paintings, LED displays, pamphlets, etc. Achievement videos can be played wherever televisions are available, such as waiting halls and other government offices. Public spaces in local bodies such as bus stands and other public spaces can also be used for advertising the achievements. இதில் நீங்கள் கவனிக்கணும், பப்ளிக் ஸ்பேசஸ் இன் லோக்கல் பாடி சச் அஸ் பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் அங்கெல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால்
அந்த இடங்களை எல்லாம் அரசு, இந்த பஞ்சாயத்துனே வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த தனியார் விளம்பர நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விட்டு அரசு வருவாயை ஈட்டணும்னு வச்சுருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, மேலே ஹோர்டிங், இந்த கிளவாங்க பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாமே, அது மேலே இருக்க ஹோர்டிங்கை வாடகைக்கு விட்டு தனியார் நிறுவனத்தை வச்சு நம்ம வருவாய் ஈட்டணும். ரைட்டா? அந்த ஸ்பேஸ்லாம் நீங்களே உங்கள் விளம்பரத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருவாய் எப்படி வரும்? இல்லை, நீங்கள் விளம்பரம் போட்டாலும் நீங்கள் வந்து டிபிஆர் பே பண்ணணும். கரெக்டாக? அதான் ப்ரொசீஜர். இதில் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாரு. அதுக்கு பிறகு வர்றது தான் முக்கியம். அப்புறம் இந்தந்த அலுவலகத்துலலாம் வைக்கணும். ஓகேவா? மாவட்ட ஆட்சியர்கள் இந்த 1 மாத பிரச்சாரத்தை, மந்த் லாங் கம்யூனிகேஷன் கேம்பெயினே போடுறாங்க, 1 மாத பிரச்சாரத்தை பதிவு செய்து இது தொடர்பான புகைப்படங்களோடு அரசுக்கு 21/5/2025 முதல் எங்கெங்கெல்லாம் நீ விளம்பரம் வச்சுருக்கன்ற தகவலை அனுப்பணும். சாம்பிளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் ஒரு விளம்பர பேனர் ஒன்று போட்டிருக்காங்க, அது தர்ற நிகழ்ச்சியில் வச்சுருக்கேன். கலெக்டர் அலுவலகம், பஞ்சாயத்து யூனியன்லாம் எல்இடி டிஸ்பிளேலாம் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துலேயும் 3 அல்லது 4 பேனர் ஹோர்டிங் வைக்கணும்லாம் சொல்லிவிட்டு, the fund requirement may be met out from the village panchayat general fund, panchayat union general fund, and from any admissible administrative and any funds of any schemes. ஒவ்வொரு இதுலையும் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ன்ட்டு ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு ஃபண்ட் இல்லாதனால, பட்ஜெட்டில் ஃபண்டு ஒதுக்காததுனால வீடு கட்டுறதுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கலன்ட்டு நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இது போல் பல்வேறு திட்டங்கள் நிதி இல்லாமல் நிற்கின்றனவா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக நாங்கள் அதிகரிப்போம்னு சொல்லிட்டு இவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. அது அதிகரிக்கல, இருக்கட்டும். ஆனால் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கே போதுமான நிதியை ஒதுக்கவில்லை, மத்திய அரசு ஒதுக்கலை, நாங்கள் ஒதுக்கியிருக்கோன்னு இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, நினைவு இருக்கா? ஆமாம். அப்போது ஊராட்சி, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் நிதி இல்லாமல் கடும் நெருக்கடியில் இருக்கின்றனன்றது உண்மை தானே? இப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த விளம்பர மோகம்? எதுக்கு இந்த விளம்பர வெறி உங்களுக்கு? யார் அப்பா விட்டு துட்டு? இப்போது இந்த விளம்பரங்களை எல்லாம் செய்வது திமுக ஓட்டு வாங்குறதுக்கு, கரெக்டாப்பா? ஆனால் இந்த விளம்பரம் நடக்கிறது திமுக பணத்திலே, மக்கள் வரி பணத்திலையா? மக்கள் வரி பணத்தில். அதுவும் கடுமையான நிதி நெருக்கடியாக இருக்கும்போது நீங்கள் இந்த வரி பணத்தில் விளம்பரம் செய்யலாமா? இது மோசடியா இல்லையாப்பா? ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை இது மாற்றுதா இல்லையா? நீங்கள் கவர்மெண்ட் பணத்தில் விளம்பரம் பண்ணிப்பீங்க, அதிமுக சொந்த பணத்தில் விளம்பரம் பண்ணுமா? இது எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்ட் ஆகும்? டிஏபிஆர் விளம்பரத்துக்குனே இருக்கிறது தம்பி. நான் அதை ஒன்றும் சொல்ல, அதுலேயும் அது நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது ஒரு சமமான சூழல் இல்லை அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பட் நீங்கள் அரசில் இருக்கிறீங்க, பண்ணிக்கிறீங்க. அன்றைக்கி உங்களோட சாதனையெல்லாம் முதல்வரை அழைச்சி ஒரு பத்திரிகையாளர் கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்களா? ஆமாம். அண்டு அறுவாலய விசுவாசிகள்லாம் வந்தார்களாங்க, எல்லாம் வந்தார்கள். வந்து அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மிக சுவையான மதிய உணவு அளித்தீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க, எல்இடிகளெல்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு 50 லட்ச ரூபா செலவாயிருக்குன்னு வச்சுக்கோ. அது மக்கள் வரி பணம் தானே? அது கேள்வி கேட்கல. இங்கே அரசு செய்தி விளம்பரத்துறை சார்பாக செஞ்சுக்கிறீங்க, ரைட்டு. இது என்ன பஞ்சாயத்து ஃபண்டில் பண்ணுறது? எத்தனை டிபார்ட்மெண்ட்லையா விளம்பரம் பண்ணோம்? அடுத்து சுகாதாரத்துறை பண்ணுமா? தப்பு இல்லையாப்பா? அது பப்ளிசிட்டிக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்லப்பா, அதை வச்சு பண்ணிகிட்டு இருக்கீங்களப்பா. தப்பும் தவறுமா விளம்பரம் கொடுத்தீங்களப்பா. அன்றைக்கி 4 ஆண்டு சாதனை எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்துச்சா? லியோ பேசினார் அன்றைக்கி, வந்துச்சா? இதெல்லாம் யாரோட ஐடியா சார்? யார் ஐடியாவாக இருந்தால் என்னம்மா, தப்பா இல்லையாம்மா? அவங்க வந்து அந்த அந்த துறை அமைச்சர் அங்கே இருக்கிற துறை செயலாளர் வந்து விசுவாசத்தை காட்டுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. பண்ணுற விசுவாசத்தை காட்டுறதுக்கு எதுக்கோ பண்ணுறாங்க. இது முறையற்ற செயல் இல்லையாப்பா? ஊராட்சியில் இருக்கக்கூடிய நிதி வந்து அந்த ஊராட்சிக்கு மக்கள் பணி செய்கிறதுக்காக திமுக அரசுக்கு விளம்பரம் தேடுறதுக்காப்பா? சார், எப்பொழுதுமே தேர்தலுக்கு முன்னாடி பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பல அஸ்திரங்களை வந்து கையில் எடுப்பாங்க. 2021 எலெக்ஷன் அப்போ வந்து 10.5 கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயினை வந்து மறிச்சாங்க. அதன் பிறகு அது என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து சித்திரை மொழி நிலவு, அந்த பௌர்ணமி அப்போ வந்து ஒரு பொதுக்கூட்டம் வைப்பாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் பாமகவில். காடுவெட்டி குரு அவர்கள் இருக்கும்பொழுது வந்து மரக்காணம் பக்கத்தில் எங்கே வச்சாங்க, அவர் அந்த மரக்காணம் பக்கத்தில் வைக்கும்போது அங்கே நிறைய பிரச்சனையாச்சு. அது சம்மந்தமாக இல்லை செல்வி ஜெயலலிதா அப்போ ஆட்சியில் இருந்தாங்க. ஆமாம், கரெக்டு. அவர் மேலே வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. ஓகேங்களா? அது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. அவரும் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அவரும் வந்து மேடையில் சர்ச்சைக்குரிய வகையில் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனங்கள்லாம் தெரிவித்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து 2026 நோக்கி இந்த பொதுக்கூட்டம் நடக்குது. அங்கே
திருவிடந்தையில் மகாபலிபுரம் பக்கத்தில் வந்து நடக்குது. இதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு காணொலி போட்டிருக்காரு. அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கவனமாக வாங்க, மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன? இது வந்து தேர்தல் எப்படி எதிரொலிக்கும்? சார் அதில் வந்து சார் திரு அன்புமணி அவர்கள் பொதுமக்கள் அந்த வழியில் வரதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காரு ஈசிஆர் ரோட. ஃபஸ்ட்டு இதை நடத்துவதற்கான நோக்கத்தை சொல்லி விடுகிறேன். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று 2016 தானே ஒரு பிரம்மாண்டமான கேம்பெயினை அன்புமணி எப்படியாவது முதலமைச்சராக்கணும் முதல் கழுத்துலாம் போட்டாங்க. ஜான் வர்கீசாமி அவர்கள் தான் அதை இனிஷியேட்டிவ் பண்ணார். ஃபஸ்ட்டு அது அன்புமணிக்கு எடுத்தார், இப்போ விஜய் எடுத்துனுக்கிறாரு. அண்டு அது முழுமையாக வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு பாமக தனது பலத்தை உணர்ந்து கொண்டது. வேணால் சவுண்டு வேணால் கொடுக்கலாம், நம்ம துணை இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு. நம்மளால் எங்கேயும் போய் யாரோட துணை இல்லாமல் தேர்தலில் போட்டி போட முடியாது என்பதை பாமக உணர்ந்து கொண்ட தேர்தல் தான் 2016 தேர்தல். அதற்கு பிறகு அந்த பேச்சே எடுக்கலை. ரைட்டாக ஏன் போட வேண்டியது தானே? நாங்கள் அங்கே இவ்வளோ போகலாம் அவ்வளோ போகலான்னு சொல்கிறீங்க, போய் தனியாக போட்டி போடுங்க. அதற்கு பிறகு தொடர் தோல்விகள். அண்ட் இப்போதும் அதிமுகவின் வாக்குகளை பெற்று தான் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். வரும் ஜூலையில் அதுவும் முடிவடைகிறது. 2024 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்த கூட்டணியை இறுதி நேரத்தில் பணத்துக்கு ஆசைப்பட்டு உடைத்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்போதும் அது போன்ற ஒரு கூட்டணி அமைந்து விடக்கூடாது என்று மீண்டும் திராவிட மாப்பிள்ளை சாரோடு இவர் நடத்திய பேச்சுவார்த்தையை தெரிந்து கொண்டு தான் பெரியவர், இனிமேல் நீ தலைவன் கிடையாது, என் கட்சி, நீ வித்துறாத, விற்கிறதா நான் தான் விற்பேன் என்று முடிவெடுத்து இதை செய்திருக்கிறார். அடுத்த ஆண்டு இதே மே மாதத்தில் சித்திரை பெருநாள் நிகழ்ச்சியை நடத்தலாம். அப்போது தேர்தல் இருக்கும். அப்போது இருக்கிற பணத்தெல்லாம் போய் சித்திரை பெருநாள் விழா நடத்துறதுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா தேர்தலில் செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. அந்த நேரத்தில் சேமித்து வைக்க வேண்டும். அதனால் தேர்தலுக்கு முன்பு நமது பலத்தை செல்வாக்கை 2 திராவிட கட்சிகளுக்கும் காட்ட வேண்டும். அப்போ தான் நம்மளை மதித்து பேச்சுவார்த்தைக்காவது கூப்பிடுவாங்க. இல்லை என்றால் நம்மளோட செல்வாக்கு தெரியாமல் போயிடும். அப்புறம் நம்மளை எங்குமே நமக்கு அடைக்கலம் கிடைக்காமல் போய்விடும் என்ற அச்சம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அதற்காக தங்களது செல்வாக்கை காட்டுவதற்காகத்தான் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ட் இது ரொம்ப பிரம்மாண்டமாக, கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு இது நடக்குது என்று நினைக்கிறேன். அதனால தான் ஒரு பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் திரு அன்புமணி அவர்கள் என்றைக்குமே ஒரு பக்குவமான தலைவராகவோ அரசியல் தலைவராகவோ இவர் உயரப்போவதே இல்லை. இன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்பு தான் திரு தங்கர் பச்சான், இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் பேசிய ஒரு காணொலி அரங்க கூட்டத்தில் இதிலேயோ பேசிகிட்டு இருக்காரு. இந்தியாவையே ஆள தகுதியானவர் ஐயா சின்னையா, அவர் யாரும் நம்ம அடையாளம் கண்டுக்கல அப்படின்னாரு. அது ஒழுங்காக பார்லிமெண்ட்டுக்கு போகணும்ல, போகிறதே இல்லை. சொன்ன டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அட்டெண்டன்ஸ் எடுத்து போட்டு ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பெஸ்ட்டான அட்டெண்டன்ஸ் வச்சிருந்து அன்புமணி தான். போகிறதே இல்லை. இப்போ கூட இந்த வக்ஃபுக்கு அந்த இதுக்கு கூட வேற ஏதோ ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்கு அன்னைக்கு அவரே அதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சோஷியல் மீடியாவில். இதில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த மாதிரி அட்டெண்டன்ஸ் எடுத்து போர்லி பெர்ஃபார்மிங் எம்பிஸ்ன்னு ஏதோ போட்டு அட்டெண்டன்ஸ் எடுத்து போட்டேன். அந்த ஆஃபீஸை ஃபோன் பண்ணி மிரட்டுறது. நான் போகலன்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுதான் ஏன் போட்டான்? இதை ரெக்கார்ட் இருக்கு பாருங்க. நீங்கள் மறுப்பு கொடுங்க, இல்லை போயிருக்கோன்னு சொல்லுங்கள். 100% அட்டெண்டன்ஸ் வச்சுருக்கிற எம்பிஸ்லாம் இருக்காங்க. நீ அதுக்காக நீ எல்லா நாளும் போனால் தான் நல்ல எம்பின்ட்டுலாம் நான் சொல்ல வரல. குறைந்தது அதுக்கு தானே உங்களை எம்பி ஆக்குனது. போகிறதுல முக்கியமான மசோதா, அதுவும் வக்ஃபு மசோதா போன்ற முக்கியமான மசோதா கூட போகாமல் விளையாண்டுட்டு இருக்கிறீங்கன்னா இவர் எப்படிப்பட்ட லீடர்ன்றதை புரிஞ்சுங்க. அதோட நீட்சியாக தான் அவர் பேசிய அந்த காணொலியை நான் பார்க்குறேன். உங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, கூட்டம் இருக்கிறதுனால அசௌகரியம் இருக்கும். நீங்கள் உங்கள் தொண்டர்களை அறிவுறுத்தணும். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள்னு உங்கள் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தணும். நீங்கள் இப்போ புதுவை செல்ல வேண்டியவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலூர் செல்ல வேண்டியவர்கள், மரக்காணம் செல்ல வேண்டியவர்கள் கிழக்கு கடற்கரை சாலை அல்லது பழைய மகாபலிபுரம் சாலையைத்தான் பயன்படுத்த வேண்டும். ஒரு வழி அல்ல. கரெக்டாப்பா? ஆமாம். ஞாயிற்றுக்கிழமை அந்த பக்கம் வராதிங்கன்னா நான் உங்கள் அப்பா விட்டுருவோடா. நான் கேட்குறேன். நான் சொன்னேன்ல, இவர் வந்து ஒரு நல்ல தலைவராக என்றைக்குமே உருவாக மாட்டார். மேடையில் ஒரு பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு வெறி வேணும். வெறி இவருக்கு வெறி இல்லை, வீட்டில் பட்டு கிடப்பார். தொண்டனுக்கு வெறி பிடிக்கணுமா? தொண்டை ரோடாக அலைஞ்சி இவனுக்காக உடைக்கணும். இவர் அவுடி காரில் போவார் அலுங்காமல். ஒடுக்கப்பட்ட
ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த 10.5% இடஒதுக்கீடுக்காக அந்த இந்த ரயில் கல்ல விட்டு அடிச்சாங்கல்ல, அந்த போராட்டம் முடிஞ்சோன்னா அன்றைக்கி சாயங்காலம்னு நினைக்கிறேன், டிசம்பர் மாதம் 1 என்ற நினைவு, செக்ரட்டரியில் போய் ஒரு பன்னீர் எடப்பாடிலாம் அவர் சந்திச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் அவர் சந்திக்கும் போது வன்னியன் கஷ்டப்படுறான், குடிசையில் இருக்கான், செங்கச்சூளையில் வேலைக்கு போகிறான். அது போல தான் அந்த சமூகம் இருக்கிறது நான் ஒப்புக்கொள்கிறேன். நீ ஆவுடி காரில் போகிறல்ல, அந்த ஒடுக்கப்பட்ட வன்னியனை பற்றி பேசுறது இவர் ஆவுடி காரில் வர்றாரு. வெயில் பட்டிருக்குமா உடம்புலங்கண்ணா? அப்படிப்பட்ட ஆள். அதனால தான் இது என்ன பேசணும் பொதுவெளியிலன்றது தெரியுதா? சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு திரும்ப அழைப்பு விட்டுருக்காங்கல்ல சார்? இருக்கலாம், எனக்கு சரியாக அது பற்றி செய்திகளிலே அழைப்பு கொடுத்துருக்கலாம், எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்துருக்கலாம். சும்மா பெயரளவிலான அழைப்பு அது அந்த ஒற்றுமை சாத்தியமில்லை. அந்த ஒற்றுமை ஏற்பட்டால் 2 பேருக்கும் வாக்குகள் சரிவர வருவதில்லை என்பதனால தான் அவர் ஐயா ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 2 பேரும் எதிர் துருவங்களில் இருக்கக்கூடிய ஓட்டு, அது சாத்தியம் இல்லை. மேல்பாதியில் இந்த பஞ்சாயத்து தானேப்பா, திரௌபதி கோவிலுக்கு நீங்கள் வரக்கூடாது. மேல்பாதியில் திரௌபதி அம்மன் கோவில். இதை ஒரு அன்புமணி அப்படி சமூக சீர்திருத்தவாதி மாதிரி பேசுகிறாரு. அப்போ இவர் முன்னின்று போய் அந்த தலித் மக்களை அந்த ஆலயத்துக்குள்ளே அழைத்து சென்றால் இவர் பெரிய தலைவராகிடுவார். இல்லை, அந்த கோயிலை ஒரு ஆண்டாண்டு காலமாக வன்னியர்களுக்கு கோயிலை அந்த திரௌபதி அம்மனா வணங்குறாங்க. இருந்துட்டு போட்டு கும்பிடுறதுல என்ன இருக்குது? என்ன தவறு? கோவிலை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்க, அவங்க சொந்த கொண்டாடல கும்பிடணும்னு தான் கேட்குறாங்க. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒரு நாள் திறந்து வழிபட்டாங்க. அன்றைக்கி இவங்க யாரும் வரல, திருப்பி பூட்டிட்டாங்களப்பா கோயிலை? பூட்டியாச்சு. அதை செய்யணும். ரொம்ப கஷ்டப்படுறான், ஒடுக்கப்படுறான்னா இன்னொரு ஜாதிக்காரனை வரக்கூடாதுன்றீங்க. இவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க. பொதுமக்கள் தவிர்க்கணுமா? நீங்கள் மாநாடு நடத்துறீங்க, பொதுமக்கள் ஏன் தவிர்க்கணும்? அப்போது நீங்கள் போய் போக்குவரத்துக்கு இடையூறு செய்வீங்க, கரெக்டா? ரோட்டை அடிச்சுப்பீங்க, பொதுமக்கள் போகக்கூடாது, கரெக்டா? இதெல்லாம் புரிந்துதான் நான் தான் இனி தலைவர் என்று முடிவை அவர் எடுத்தார். அவருக்கு தெரியுது, பெற்ற மகன். இப்போ யார் தான் சார் தலைவர்? அவங்க 2 பேரும் இன்னும் சீட்டுக்குழி போடுவாங்க. மாநாட்டில் தெரியும். இப்படி இருந்தாலும் அப்போ பையன் தானே, என்ன இது ஒரு பெரிய மேட்ரு? நீர் அடித்து நீர் விலகுமா? பெருசாக பரபரப்பாக பேசுறீங்க, அப்புறம் சரியாயிடுச்சு இல்லை? நிஜமா அதை பற்றி நியூஸே இல்லை. அது என்றைக்காக இருந்தாலும் பஞ்சாயத்து. நான் சொல்கிறேன், முகுந்தனை இவர் ஏற்றுக்கிறதே இல்லை. முகுந்தனை இளைஞரணி செயலாளர் போட்டார்ல, ஒரு பெரியவர் போட்டார். இவர் முகுந்தனை மேடையே ஏறக்கூடாதுன்றார். அது அப்படியே இழுத்துக்கிட்டு தான் போகும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். பட் இவரோட பக்குவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெரியவர் இப்படி ஒரு நாள் பெரியவர் வாயிலேருந்து வருமாப்பா? உள்ளுக்குள்ளே இருக்கும், எவனோ வந்தானா அடின்னு தனியாக பேசுது. பொதுவெளியில் சொல்லாமா? ரோடு சொந்தமாக உங்களுக்கு? பொதுமக்களோட இடத்துல நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. இதில் ஒரு நல்ல ஒரு சுவையான நிகழ்வு ஒன்று நீதிமன்றத்தில் நடந்தது. நேற்றைக்கு முன்தினமோ நேற்றோ இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் நாங்கள் கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கோம், ஆயுதம் எடுத்து வரக்கூடாது, இதுன்ட்டு நிறைய கண்டிஷன்லாம் போட்டிருக்கோம், வயலன்ஸ் நடக்காது என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. அப்போது இவங்க எதிர்மனுதாரராக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒரு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்ட உடனே, இல்லை சார், இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அதை நடத்துகிறது வன்னியர் சங்கம் என்று சொன்னவுடன் அரசு கூடுதல் வழக்கறிஞர் நினைக்கிறேன் திரு ரவீந்திரன், சார் இது தில்லுமுள்ள ரஜினி மாதிரி சார், மீசை எடுத்தா இந்திரன், மீசைல்னா சந்தி. ஏன் சொல்லியிருக்காங்கப்பா, இவர் நம்ம இந்து செய்தியாளர் இருக்காரு. அப்படி கேட்டால் தெரியாதா? அது ஜாதி சங்கம், நாங்கள் பாமக, அதற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லைனா அப்புறம் ஏன் போய் நிற்கிறாரு அன்புமணி? அவர் ஒருவேளை அந்த சங்கத்திலையும் இருக்கார் போல இருக்கு. எப்படிமா இல்லாமல் இருக்க முடியும்? அந்த சங்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்தது. தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த கட்சி 80களில் இந்த இடஒதுக்கீடு போராட்டம் நடந்த சமயத்தில் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த கட்சி, தேர்தல் பாதை திருடர் பாதை என்று முழங்கி கொண்டிருந்த அமைப்பு தான் வன்னியர் சங்கம். அதுக்கப்புறம் நம்ம தேர்தல் நோக்கி அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று தேவர் சக்ஸஸ்ஃபுல், தேவர் ரியலி சக்ஸஸ்ஃபுல், நம்ம யாரும் மறுக்க முடியாது. பட்டு அந்த கட்சியை தொடர்ந்து வழிநடத்தி போகக்கூடிய தலைவராக அன்புமணி இருப்பாரா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குறைந்தபட்சம் இது புரியுதா? என்ன பார்க்குறாங்களா உன் கட்சிக்காரனா? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குது, ஐயா சின்னையா சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு கேட்குறதுக்கு, இல்லை எந்த நண்பர் பாலுவா, இல்லை சின்னையா கரெக்டாக பேசுவார்ன்றதுக்கு. நீங்கள் ஒதுங்கி போங்க, ரோட்டை அடிச்சுக்கிட்டு மாநாடு போட்டுக்கிட்டு பொதுமக்கள் தவிர்க்கணுமா? மார்காணம் போன ஒருத்தன் எப்படி போவான்? ஒன்றும் கையில் அதிகாரம் ஓட்டு இல்லாதப்பவே இந்த ஆணவம்.
இன்னும் ஆட்சி இப்போ நடுவில் வந்து பிள்ளைக்காக தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கணும்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? ஆமாம். திருச்சி அந்த பக்கம் ஒரு நாடா, இது இந்த பக்கம் ஒரு நாடா? தமிழக எந்த பிடிக்கணும் ஞாபகம் இருக்கா? பெரிய எதிர்ப்பு 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போனா 2010க்கு அப்புறம் நினைக்கிறேன். 10க்கு அப்புறம் ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவங்க மகன் சிஎம் ஆகணும். ஓகேவா? அப்போ வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கிற பற்றி அதை பிரித்து ஒரு மாநிலமாக உருவாக்கணுமா? எண்ணம் பாருங்க. கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ் பேசுகிறவன் இருக்கிறான். இவங்க வசதிக்காக தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கணுமா? எங்கெங்கெல்லாம் இவங்க ஜாதி இருக்குது அங்கே ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போகிறது. அப்போ கூட ஜெயிக்க விட்ருவாங்களா? வேறு கம்யூனிட்டி இல்லை. அனைவரும் ஒரு பொதுமக்களிடத்தையே நற்பெயரை ஈட்ட வேண்டிய ஒரு தலைவர் அந்த ரோடை தவிர்க்கணுமா? இவர் எப்படி வழி நடத்துவார்னு பாருங்கள். இது இந்த காலம் எப்படியெல்லாம் ஏற்படுத்துகிறது என்று. இங்கே துணை முதல்வர் எப்படி இருக்காரு, இங்கே இவர் சின்னையா எப்படி இருக்கிறார், இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கு. இன்னொருத்தர் ஒரு புதுசாக ஒரு சின்னவர் ஒருத்தர் வந்திருக்காரு. யார் சார் அவர்? இளைஞரணி செயலாளராக சமீபத்தில் ஒருவர் நியமிக்கப்பட்டார். ஒரு கட்சியே ஞாபகம் இல்லை, நியூஸ் பார்க்குறதே இல்லை. அதாவது அந்த அளவுக்கு அது நியூஸ்லேயே வரல. தேமுதிக இந்தியாவிலே நான் தான் முத பேண்ட் சட்டை போட்டேன், கவனிச்சியா? பதவி கொடுத்த அன்னைக்கு அந்த பையன் பிரபாகரன், விருதுநகர் வேட்பாளர். எதுக்கு முத நான் பேண்ட் சட்டை போட்டேன்னா, அதுக்கு முன்னாடி அரசியல் யாரும் பேண்ட் சட்டை போட மாட்டாங்களாம். அரசியல்னாலே வேட்டின்னு இருப்பாங்க எல்லாரும். இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் அரசியலில் பார்த்துருக்க மாட்டார். இது மேடையில் பேசுகிற மேட்டரப்பா, நான் தான் பேண்ட் சட்டை போட்டேன்னு பாரு. நம்ம தமிழ்நாட்டு தலையெழுத்தேன். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக இத்தனை வருஷமாக இருந்த ஒருவர் விலகிட்டார். எனக்கு பதவி கிடைக்கும்னு நினச்சேன். இதுவும் குடும்ப கட்சி, அக்கா தம்பி மகன். ஸோ இப்படித்தான் இது காலம், இப்படித்தான் இதை அமைக்கும். நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவரும் ஒரு சீனியர் ராமதாஸ், ஒன் ஆஃப் தி ஷூடஸ்ட் பொலிட்டீஷியன். கருணாநிதிக்கு பிறகு ஒரு இன்டெலிஜென்ட் பொலிட்டீஷியன்னா இப்போ ரொம்ப முதிர்ந்துட்டார். அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அவரோட அறிக்கைகள், எல்லா அறிக்கைகளுமே. தமிழ் பற்று இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இத்தனை தொலைக்காட்சி, இது கல்யாண தொலைக்காட்சியாக இருக்குது, ஓகேங்களா? அதில் இல்லாத ப்ரோக்ராமு, லைக் அதில் இல்லாத தமிழ்லாம் மக்கள் தொலைக்காட்சியில் இருக்கும். நீங்கள் அழகாக இருக்கும். வேறு எந்த சேனல்லையும் பார்க்க முடியாது, நீங்கள் மக்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். அவரோட அவ்வளோ தமிழ் பற்று ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப இன்னொன்று ரொம்ப அழகாக அரசியல் காய் நகர்த்தக்கூடியவர். ஒரு ப்ரோக்ராம் கூட வந்து ஆங்கிலத்தில் இருக்காது, பேர் ஆங்கிலத்தில் இருக்காது. நல்ல ஆங்கர்கள் எல்லாம் வளர்த்து விட்டாங்க. மொழி உச்சரிப்பு சரியாக வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள். இவர் பாரு, அதான் உங்களுக்கு உழைக்காமல் கிடைச்சா என்ன. நேற்று நீங்கள் கேட்டீங்க, உதயநிதிக்கும் சபரீசனையும் ஒப்பிட்டு நாம் பேசணும். நான் சொன்னேன், உதயநிதிக்கு ஏன் ஆர்வம் இல்லை, அவர் சபரீசன் ஓடிக்கிட்டே இருக்காருன்றதுக்கு நான் சொன்னேன். இது ஒரு உதாரணம். இவர் வளர்ந்து வரும்போதே கையில் அதிகாரம் வந்துருச்சு, உழைக்கல. அப்போ தொண்டனை பார்த்தா இலகாரமாக இருக்கு. ஒன்று கோக்கமணியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினார், ஞாபகம் இருக்கா? ஜிகே மணி அதான் கோக்கமணி. அவர் தமிழில் இப்போ ஆங்கிலத்தை என்ன மேன், சரி, கோக மணி, அதான் ஜிகே மணி. அதான் நானும் யோசித்தேன். போசி மணி தான் ஒருத்தர் கும்பகோணத்தில் இருப்பார், ஓகேங்களா? அவர் வந்து அப்போ வந்து பழைய திமுக வந்து கோக்கா மணின்றார். தப்பாக சொல்கிறாரா இல்லை நம்ம காதில் தப்பாக வருதா? கோக்கமணி ஓகே, உட்காந்துட்டு இருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில். இன்னும் அந்த காணொலி இருக்கும், இருக்கு. அசம்பிளிக்கு போகணும் தம்பின்னு சொல்கிறாரு. அவர் வயசு என்ன, எவ்வளோ சீனியரு. போங்க போய் எல்லாம் நடந்துடும், கேள்வி கேட்டு கிழிச்சிடுவார். மைக் வச்சுட்டு சொல்கிறாருமா, எல்லாரும் பார்க்குறாங்க, ஆன் கேமரா சொல்கிறாரு. நான் பார்த்தேன். இப்போ கிழிச்சிடுவார் இவர். போங்க எல்லாம் நடந்துருமா. அதாவது என்னென்னா, இவர் தான் போகிறதில்ல, அவராவது நான் அசம்பிளி போகிறார், அவரையும் போக விடுறதில்ல. இப்போ பெரிய ஏட்ட சொல்கிறப்பாரு, பெரியவன் பார்த்துருப்பாரு. ஆக்சுவலாக அவங்க ஜிகே மணி அவங்க பையனை தான் இதாகினாங்களே. அப்புறம் இளைஞரணி பின்வாங்கப்பட்டது. என்ன காரணம் தெரியல, பின்வாங்கப்பட்டது. அது ஒரு ஆள் தெரியும், வளரும் தலைவர், மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும். நீங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா, மற்றவங்க இல்லை? இன்னொன்று, நீங்கள் இது போல் செய்வதை மற்ற சமூகத்தினர் எப்படி பார்ப்பார்கள்? இன்னொன்று, 21 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றதற்கு பாமக ஒரு முக்கிய காரணம். 2021 எந்த வகையில் சார்? 10.5 ரிவர்ஸ் கன்சால்டேஷன் ஆச்சு. மற்ற சாதியினர் இடைநிலை எல்லாம் ஒன்றாகிட்டு அந்த போட்டு போயிட்டாங்க. முக்கியமாக சவுத்தில் அது ஒன்றாச்சு. சவுத்தில் நார்த்தில் பெரும்பாலும். அதாவது எப்படி பார்க்குறாங்கன்னா, 108 சாதி இருக்குமா எம்பிசியில். ஏன் இந்த ரிவர்ஸ் கன்சால்டேஷன் நடந்துச்சுன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று 20% இடஒதுக்கீடு. அது வந்து அந்த டிநோட்டிஃபைட் எம்பிசி 20 இருக்குது. மொத்தம் 108 சாதிகள் அந்த எம்பிசியில் இருக்காங்க. 108 சாதியும் போட்டி போட்டு சமமாக பகிர்ந்துக்கிறாங்க.
இவர்கள் கேட்பது என்னவென்றால் அந்த 20%-ல் 10.5% வெறும் வன்னிய சமூகத்துக்கு கொடுங்கள் என்று இவர்கள் கேட்கிறார்கள். வன்னிய சமூகத்துக்கு 10.5% கொடுத்துட்டீங்கன்னா 9.5%-ல் 107 சாதிகள் போட்டியிட வேண்டும். ஏன் அவர்களுக்கெல்லாம் உள்ளொதுக்கீடு இது போன்ற கோரிக்கைகள்லாம் எழவில்லை என்றால் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள். 3%, 2%, 1%, 1/2%, மொத்தமே 15 லட்சம் 20 10 லட்சம் இருக்கிற ஜாதியெல்லாம் இருக்குது. மொத்தம் 4 லட்சம் இருக்கிற ஜாதி இருக்குது. அப்போ ஒரு அரசு எப்படி ஒரு வலுத்தவன் வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு ஒரு அரசு வந்து பெரும்பான்மை சமூகம் கேட்குறான்னு தூக்கி கொடுத்துட முடியுமா? அப்போ அதை செய்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறில் பெரிய தவறு இது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போது ஒரு சமூகத்துக்கு நீங்கள் தூக்கி அதை கொடுத்துருவீங்களான்ட்டு மீதி இருக்கிற ஜாதி எல்லாம் ஒன்றா அங்கிட்டு திரும்பினாங்க. இது ஒரு ரீசன். அப்படி தானே இருப்பாங்க. சின்ன சின்ன ஜாதி இருக்குமா, டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸான இதில் எல்லாம் ரொம்ப சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன. நம்ம எம்பிசியில் இது மாதிரி பிறன்மலை கல்லர் மாதிரி கல்லர் போல ஏராளமான சமூகங்கள் இருக்குன்னு அவங்க அத்தனை சமூகத்தையும் போய் உனக்குலாம் 9.5 இந்த சமூகத்துக்கு மட்டும் 10.5ன்னா எப்படி அந்த சமூகங்கள் ஏற்றுக்கொள்ளும்? நல்லா நீ கவனித்து பார்த்தீங்கன்னா 10.5 வந்தபோது எனக்கு தெரிந்து திருமாவளவன், டிடிவி தினகரன் ஆகிய இருவர் மட்டும்தான் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஒரு அரசு அனைத்து சமூகங்களையும் ஒன்றாக கருத வேண்டும்னு சொன்னாங்க. கேட்கல. இல்லை, அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கொடுங்க, எவ்வளோ இருக்காங்கன்னு கணக்கு எடுத்து கணக்கு போட்டுட்டு கொடுங்க. நீங்கள் வந்து 80கள் முதல் இன்று வரை அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற அந்த பிரிவு செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு சர்வே வேணும், டேட்டா வேணும். உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை ரத்து செய்ததற்கு ஒரே காரணம் வேர் இஸ் தி டேட்டா. 1981 சட்டநாதன் கமிஷன் தூக்கிக்கிட்டு வராதிங்க, வேர் இஸ் தி டேட்டா. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். இந்த சாதியோட ப்ரொப்போர்ஷனு தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில் 12% இந்த சமூகம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அவர்கள் எத்தனை சதவிகிதம் அரசு அலுவலகங்களில் இருக்கிறார்கள்னு ஒரு டேட்டா வேணும். கரெக்டாக? அது 1 நிமிஷத்தில் எடுத்துடலான்னு வச்சுக்கோங்க. எடுத்துட்டு ஆமாம் குறைவாக இருக்கிறாங்கள் என்பது அந்த தரவுகள் மூலம் நிரூபணம். ஆனால் அப்போது இதை உள்ஒதுக்கீடே கொண்டு வரலாம். ஒருவேளை அதிகமாக இருந்தால் இவங்களால எதுவும் பேச முடியாது. எஸ். அப்போ அதுக்கு டேட்டா வேணும். டேட்டாவே இல்லாமல் எப்படி தூக்கி கொடுப்பீங்க? என்ன கணக்குது? இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரியவர் பேசும்போது நீங்கள் பார்த்துருக்கணும், 15% நியாயமாக கொடுக்கணும், நாங்கள் போனால் போதுன்னு 5.5% கேட்குறோம். பார்த்துருக்கியா? இல்லை சார், பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து மொத்தமாக வன்னிய சமூகமும் அதே போல் பட்டியலின சமூகமும் வந்து ஈக்குவலாக இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே கொடுக்குற அந்த 18%மும் நீங்கள் இடைநிலை சாதிகளுக்கு கொடுக்குற வந்து அந்த 20%மே அதுவே வந்து அன்ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஈக்குவல் இல்லை. அப்படி இருக்கும்போது வட தமிழகத்தில் வந்து ஆதிதிராவிட சமூகமும் வன்னிய சமூகமும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 10.5% மட்டும் அந்த கம்பெனிக்கு மட்டும் எப்படி கொடுக்கலான்னு ஒரு கேள்வி எழுது. ஓகேவா? நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ஒரு வேளை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, பட் இங்கேயும் வந்து அந்த கேள்வி எழுப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து கணக்கே இல்லாமல் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வன்னியர் சமூக மக்கள் இப்போ 10.5% குடிக்கிறாங்கல்ல, அதை தாண்டி வந்து பலனை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்மையாகவே அது வேணும்னா நம்மள்ட்ட டேட்டா இருக்கணும், டேட்டா வேணும். ஓகேங்களா? அப்போ வந்து எந்த குழப்பமும் இருக்காது. ஓகேங்களா? அவங்க அரசியலும் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் டேட்டா எடுத்துட்டுனா. எப்படி வந்து ராமர் கோயிலை கட்டின பிறகு அவங்களுக்கு அங்கே அரசியலே போச்சோ, இவங்க 10.5% வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. எடுத்தாங்கன்னா இவங்களுக்கும் அரசியல் முடிஞ்சிடுச்சு. அருந்ததியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாக கருணாநிதி அரசு அலுவலகங்களில் அவர்கள் எவ்வளவு பிரதிநிதித்துவப்பட்டிருக்கிறார்கள் என்று முழுமையான கணக்கை எடுத்தார். உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளாசிஃபிகேஷன் இருக்குல்ல, இருக்காரு. அந்த 18%ல் 3% வந்து அருந்ததியர் மக்கள் கொடுத்தாங்க. இல்லை, கவர்மெண்ட் ஆஃபீஸில் டேட்டா இருக்கா இல்லையா? இருக்கு. ஸோ டேட்டாவை எடுத்து செக் பண்ணும்போது அந்த 18% பட்டியலின மக்களுக்காக இருக்கக்கூடிய அந்த 18% இடஒதுக்கீட்டில் 90% தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விபரம் அரசின் கையில் இருந்தது. எடுத்து டேட்டாவை பார்த்துட்டு கூடு, இது சரி என்று சொன்னார். அந்த கிளாஸிஃபிகேஷனை பண்ணலான்றது உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் சரி என்று சொல்லிவிட்டது. ரைட்டுங்களா? அப்போது அதில் டேட்டா இருக்குது, செஞ்சுட்டாங்க. இதில் டேட்டா எடுக்கணுமா இல்லையா? குத்து மதிப்பாக 1981 சட்டநாதன் கமிஷன் வச்சுட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. ஸோ ஒரு திரு அன்புமணி அவர்கள் ஒரு தலைவராக பக்குவமாக பேச வேண்டும். நீங்கள் மாநாடு நடத்தினா நீங்கள் ஒதுங்கி போங்க சார். நீங்கள் மாநாடு நடத்தினா நீங்கள் தான் உங்கள் தொண்டர்கள்ட்ட சொல்லுங்கள்,
பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீர்கள், மரக்காணம் கடலூர் செல்வதற்கு அது ஒன்றுதான் சாலை, அவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விடாதீர்கள் உங்கள் தொண்டர்களுக்கு சொல்லுங்கள். பொதுமக்களே சண்டே அந்த போயிட்டு வராதீங்க, மக்கள் ஒதுக்கி விடுவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு சொந்தமான நிலம் வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்குது. அதற்கு அருகில் வந்து மூப்பனார் அவர்களின் சமாதி இருக்குது. ஸோ இந்த நிலத்தை வந்து விற்க வேண்டும் என முனைப்பு காட்டு வருகிறார்கள் தற்போது காங்கிரஸ் கமிட்டியாக இருக்கிற நிர்வாகிகள். அது சம்மந்தமாக பல்வேறு அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் வந்திருக்கு, டெய்லி வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. என்ன சமீப அப்டேட் என்ன சார்? சார், விற்கணும்லாம் நினைக்கல சார், சொத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. சொத்து பாதுகாப்பு. கோடை கால விடுமுறை அமர்வில் இந்த வழக்கு நார்மலாக இது போன்ற சிவில் வழக்குகள் வராது, பட்டியலிடப்படாது. ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. அந்த வழக்கில் அந்த வழக்கு தொடுக்கும் அந்த நிறுவனத்தின் சார்பாக அரசு தலைமை வழக்கறிஞரின் மகன் திரு கௌதம் ராமன் அவர்கள் ஆஜராகியிருக்கிறார் என்ற விவரங்களெல்லாம் சொன்னேன். அவர் ஒரு சீனியர் கவுன்சிலை என்கேஜ் பண்ணியிருக்கார் போல இருக்கு. இதில் என்னென்னா, நேற்று வந்து அந்த ப்ளூ பேர்ல் என்று ஒரு நிறுவனத்திடம் சொன்னேன் அல்லவா, அந்த நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது. அந்த நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி என்ன சொல்கிறது என்றால், 96 முதல் இந்த நிலம் எங்கள் கையில் தான் இருக்கிறது. எல்லாம் புது டெவலப்மெண்ட்டு. 96லேருந்து இந்த நிலம் எங்ககிட்ட தான் இருக்குது. நாங்கள் இந்த நிலத்தில் கட்டுமானம் இந்த நிலத்தில் என்ன கட்ட போகிறோன்றதுக்கான அப்ரூவலாம் வாங்கிட்டோம். நேற்று அந்த சிஎம்டி பிளான்லாம் படித்தேன், கிரவுண்ட் ப்ளஸ் இத்தனை ஃப்ளோர் அப்படின்ட்டு எங்களிடம் தான் இருக்கிறது. நாங்கள் இந்த நிலத்தில் கட்டுமானம் தொடங்காமல் இருப்பதற்கான காரணம், இந்த நிலத்தில் உள்ள 18 கிரவுண்டுகளை ஓஎஸ்ஆர் லேண்டு கொடுக்க வேண்டியதை இவர்கள் இன்னும் கொடுக்கவில்லை. அதை யார் கொடுக்கணுன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 கிரவுண்டை நான் வந்து உங்களுக்கு விற்கிறேன். அதை விற்கும்போதே நான் கவர்மெண்ட்டுக்கு லோக்கல் பாடிக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஓஎஸ்ஆர் லேண்டு, ஓப்பன் சோர்ஸ் திறந்தவெளி பூங்காக்கள் அந்த நிலம் இருக்குல்ல, அதை நான் லோக்கல் பாடிக்கு கிஃப்ட் பண்ணிட்டு தான் விற்கணும். சேல் டீடு போடும்போதே இதில் பண்ணிடணும். இப்போது இதில் செல்லர் யார்? லேண்டோட செல்லர் யார்? காங்கிரஸ். செல்லர் காங்கிரஸ். இப்போது 10% லேண்டை யார் கிஃப்ட் பண்ணணும்? காங்கிரஸ் தான் பண்ணணும். அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரஸ் ட்ரஸ்ட்டு இவர்கள் அந்த 10% தீர்மானம் போட்டு 10% கொடுக்கணுமா உள்ளாட்சி அமைப்புக்கு? இதை கொடுக்காம தான் ஒவ்வொருத்தரும் டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. இதோ கொடுத்துட்றேன், அதோ கொடுத்துட்றேன்னு ஒவ்வொரு டிஎன்சி ஸ்பெஷலாக திண்டிவன ராமமூர்த்திலேருந்து வாங்கியிருக்காங்க. திண்டிவன ராமமூர்த்தி, தங்கபாலு, அழகிரி, நான் கொடுத்துட்றேன், தீர்மானம் போட்டு நான் கொடுத்துட்றேன்ட்டு. இப்போது கூடுதலாக தொல்லையாக இருப்பது மூப்பனார் சமாதி. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது இந்த ப்ளூ பேர்ல் நிறுவனம் என்ன ப்ரேயர்னா, நாங்கள் தான் இதோட பொசிஷனில் இருக்கோம், வேறு யாருக்கோ விற்கிறதுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிஎல்எஃப்லாம் உள்ளே வர முடியாது. டிஎல்எஃப்க்கு தான் இந்த கொடுக்க போகிறாங்கன்ட்டு ப்ளூ பேர்ல் நிறுவனம் போகுது. நாங்கள் தான் இதோட ஓனர்னு சொல்கிறாங்க. 99 வருஷத்துக்கு 90 வாங்கிட்டோம். ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுட்டு அப்போ நிலம் 2 பேருக்கு சேர்த்து தானே சொந்தம். இன்னும் சொல்ல போனோன்னா, அந்த காங்கிரஸ் மைதானத்தை காங்கிரஸ் கட்சியே வாகனம் நிறுத்துவதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. வாகனங்களை நிறுத்திக் கொள்வதற்கு எங்களிடம் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எங்ககிட்டேருந்து இந்த நிலத்தை பறிக்கிறதுக்கான வேலைகள் நடக்கின்றன. ஸோ எதிர்மனுதாரர்களாகிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரஸ் ட்ரஸ்ட்டு ரெப்ரசன்டட் பை சுதர்சன நாச்சியை, நேற்று பேர் படித்தல செல்வப்பிரது, இவர்கள் எல்லாம் இந்த நிலத்தை எங்ககிட்டேருந்து பறிக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி கேட்டதற்கு இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்காமல் வரும் மே 15 அன்று இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். மூப்பனார் சமாதியை அத்தனை எளிதில் அகற்றிவிட முடியாது என்ற நம்பிக்கை இப்போது எனக்கு வந்திருக்குது. ஏன்னா நீதிமன்றத்தோட கவனத்துக்கு போயிடுச்சு இல்லை பஞ்சாயத்து. இப்போது இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். செல்வ பெருந்தகையின் திட்டங்கள் எல்லாம் அவர் நினைத்தது போல் அவ்வளவு எளிதில் நிறைவேறி விடாது. ஐயா மூப்பனாரின் சமாதியும் அத்தனை எளிதில் அகற்றப்பட்டு விடாது என்ற நம்பிக்கை எனக்கு இப்போது வந்திருக்கு. அதான் சார், பூங்காக்கு இப்போ காங்கிரஸ் தரப்புல ஒரு 18 கிரவுண்டு நிலம் ஒதுக்கணும் இல்லையா? அதை ஒதுக்குறதுல அவங்களுக்கு ஃப்ரம் த பிகினிங் என்ன சிக்கல்? இவ்வளோ பெரிய பில்டிங்க்கு வருது, எனக்கு இவ்வளோ இதுதான் வாங்கிட்டு இப்போ நீ என்ன விழுந்து கொடுத்தனா இத்தனை பேருக்கு கொடுக்கணும். இந்த பாரு, இப்போ புதுசாக சொத்து பாதுகாப்புலாம் போட்டிருக்கேன், 30 பேர் இருக்காங்க. என்ன பண்ணாண்டி தலை என்ன எங்கள் மாணிக் தாக்கூர் அங்கே இருக்கு. ஏற்கனவே டிஎல்எஃப் வேறு கொஞ்சம் பணம் இதில் கொடுத்துருக்காங்க சார். கொடுத்துருக்காங்கம்மா. இதெல்லாம் இதாகி வரணும்ல. இப்போது அக்ரிமெண்ட் போட்டவன் சண்டைக்கு போயிடுறான் கோர்ட்டில்.
எப்படி ப்ளூ பாலே கன்சிடர் பண்ணாமல் இவங்க டிஎல்எஃப் கூட அக்ரிமெண்ட் போட்டாங்க? டிஎல்எஃப் ப்ளூ போல ஹேண்டில் பண்ணிக்கும். நீ உனக்கு வந்து இந்த 3 கோடி நீ எப்போ கொடுத்துருக்கல, அதை இத்தனை வருஷத்துக்கு வட்டி போட்டு நீ செட்டில் பண்ணு. இப்போ சார் அப்பயே வித்துட்டாங்க 3 கோடி தான். இன்னைக்கு அக்ரிமெண்ட் சில பல கோடிகள் ஓகே அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வேல்யூ 1050 கோடிக்கு மேலமா சார் அப்படி இருக்கும்போது 3 கோடின்றது ரொம்ப கம்மி இல்லை சார்? ஆனால் அன்னைக்கு அந்த 3 கோடி இந்த 1050 கோடி என்பது அப்சல்யூட் சேலுக்கு. இது ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் தானே, 60-40 தானே. அப்போ ப்ரொபோர்ஷனேட்டாக அதுக்கான வேல்யூ கன்சிடரேஷன் போட்டோம்ல நீங்கள். அப்போ மாதம் மாதம் ஒரு வருமானம் வரும்ல, அது காங்கிரஸ்க்கு போய்கிட்டே இருக்கும். 60% அவங்க தானே வச்சுக்கிட்டாங்க. ஒரு 12,000 சதுரடியோ 1,20,000 சதுரடியோ நம்ம காங்கிரஸ்க்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்கல்ல, 6 ஃப்ளோர் ரிசர்வ் பண்ணியிருக்காங்கல்ல பழைய பிளான் படியே. இன்னொன்று 60% விற்கணும்னு முடிவு எடுத்தால் காங்கிரஸ் விற்றுக்கலாம். இப்போ கூட விற்கலாம், மால்லாம் முடிஞ்ச பிறகு கூட விற்கலாம் இல்லையா? 16 மாடி இல்லை, ஸோ இட்ஸ் நாட் அப்சல்யூட் சேல் இல்லை. அப்படி கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா 96ல் 3 crores ப்ரொபோஷனல். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம்ல சார் காங்கிரஸ் முடிவு பண்ணா? கோ டு ஆர்பிட்ரேஷன் பண்ணலாம். 3 கோடி திருப்பி கூட வட்டியோட கூட. ஓகே ஏமா அப்போவே அந்த 3 கோடியை கடனை தானே வாங்கி அடைச்சாங்க. இன்னொன்று புது பையரை பிடிச்சா புது பையர் அடைக்கிறாரு. டு கெட் தி கான்செப்ட். ப்ளூ பாலுக்கு வேறு ஏதாவது ஒரு ஐடியா இருந்து இல்லை வேறோட ப்ராஜெக்டை வச்சுருக்காங்க, அவங்க ஏன் டிஎல்எஃப் கொடுக்கணும்? நேச்சுரல் அதுதான் சண்டையாக போகுதுன்ற. புரியுதா? இப்போது அந்த 3 கோடி கொடுத்துருக்கிறார்கள். அதோட அன்னையிலேருந்து வட்டியை போட்டோன்னா அது ஒரு 20 கோடி ஆகுமா? சுமாராக சொல்லுங்கள். வட்டிலாம் போட்டால் 20 கோடி ஆகும். டிஎல்எஃப் நான் 20 கோடி தரேன்ட்டு சொல்கிறாங்க. உங்கள் ப்ளூ பால் 20 கோடி யாருக்கு வேணும், லேண்டை கொடு என்று நிற்கலாம். ஸோ இது அவ்வளோ எளிதில் முடிந்து விடாதல்லவா? பொதுவாக சிவில் வழக்குகள்லாம் 20 வருஷம் நடக்கும் அப்படிம்பாங்க, தலைமுறைகள் தாண்டி நடக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ அவ்வளோ வருஷம் ஆகுமாங்க சார்? ஆகணும். அவ்வளோ செய்ய முடியாதுமா, அது அவ்வளோ செய்ய முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேரும் வராது வரைக்கும் இது வழக்கா அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீதிமன்றத்தின் மூலமாக பண்ணணும்னா பல கட்டங்கள் இருக்குது. அவ்வளவு எளிதில் இந்த சொத்து பாதுகாப்பு குழுவின் கனவு நிறைவேறும். சரிங்க சார், இது வரைக்கும் பல விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து அரசியல் பேசலாம். நன்றி உங்கிறதுக்கு.